மகிழ்ச்சியோடு நாம் அனைவரும் 2 மணி நேரம் சிரித்து மகிழ இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற தம்பி கைலாஷ் அவர்களுக்கு பலத்த ஒரு கைத்தட்டல் அனைவரும் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் சமீப காலங்களிலே மேடை நிகழ்ச்சிகள் குறைந்துவிட்டது, மேடை நாடகங்கள் குறைந்துவிட்டது, இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு வரவேற்பு குறைந்துவிட்டது. அந்த காலகட்டத்திலே இன்றைக்கு அரங்கு நிறைந்த ஒரு நிகழ்வாக இவ்வளவு பேரையும் ஒரு டீம் ஸ்பிரிட்டோடு அவர் தலைமை பொறுப்பு எடுத்து இந்த நிகழ்ச்சியை கைலாஷ் மிக திறம்பட செய்திருக்கின்றார். அந்த வகையிலே 2 மணி நேரம், அதுவும் காமெடியான சப்ஜெக்டு வந்திருக்கின்ற இயக்குனர் நடிகர் ரமேஷ் கண்ணா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். அந்த வகையிலே நம்மை மகிழ்விக்க வந்திருக்கின்ற அவர்கள் அனைவரையும் நாம் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக எங்களுடைய பறவையின் பெருமையை பறைச்சாற்றக்கூடிய திரு கருணாநிதி மாமா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஒரு சில வார்த்தைகளை பேச நல்லா கைதட்டி கொடுத்துருங்க. இந்த இனிய மாலை வேளையிலே மன்னார்குடியில் உள்ள மலர் மண்டபத்திலே எள் விடுவதற்கு கூட இடமில்லாத வகையில் அரங்கு கூடியிருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் என்றால், என்னுடைய மாணவனும் இந்த விழா நாயகனுமான கைலாசகுமார் இன்று ஒரு சிறப்பான பட்டிமண்டபத்தை உங்கள் முன் அரங்கேற்ற இருக்கின்றார். இந்த கைலாசகுமார் அவருடன் சேர்ந்து சுரேஷ் எல்லாரும் என்னிடம் படித்த மாணவர்கள். நான் ஆசிரியர் இல்லை, ஆனால் 33 ஆண்டுகள் நான் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி பெற்றிருக்கிறேன். என்னிடம் பயின்றவர்கள் எல்லாம் இன்று மிகச்சிறந்த நிலையில் இருக்கின்றார்கள். அதில் கைலாஷ்குமாரும் ஒன்று. இன்றைக்கு அவர் இந்த அரங்கத்தில் ஒரு சிறப்பான கலை உணர்வுடன் கூடிய நகைச்சுவையுடன் கூடிய ஒரு பட்டிமன்றத்தை நிறைவேற்ற இருக்கிறார். ஆயினால் வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பதற்கு இணங்க இந்த அருமையான ஒரு பட்டிமன்றத்தை நீங்கள் எல்லாம் கண்டு கழிக்க வேண்டும் என்பதற்காக இங்கு கூட்டியிருக்கும் அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய இனிய வாழ்த்தினை தெரிவித்து சிறப்பாக பேசி வாழ்த்துறை வழங்கிய அன்பு மாமா கருணாநிதி அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஒரு சில வார்த்தைகளை பேசுவதற்காக எங்களுடைய முக்கியமான வாத்தியார் என்று அழைக்கக்கூடிய இடமலையூரின் மன்னன் திரு மாரிமுத்து ஐயா அவர்கள் அன்போடு அழைக்கின்றோம். கைதட்டல்களோடு. மாலை வேளையில் மக்கள் கூட்டத்தில் நகைச்சுவை பேச்சு என்பது மன மகிழ்ச்சியை அளிக்கும் என்பதில் எந்த அளவும் ஐயமில்லை. மக்களை எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையிலே அழைத்து என்னிடம் கல்வி பயின்ற மாணவர் அன்பானவர், பண்பானவர், கலை உலகில் மிகுந்த நாட்டம் கொண்டவர், படிக்கும் பொழுதே கவிதை எழுதி கொடுத்ததினால் நாங்கள் அவர்களுக்கு காட்டிய வழி, கலை உலகு செல்வதற்கு தம்பி உனக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது, நல்ல கற்பனை வளம் இருக்கிறது, உங்களுடைய எண்ணம் ஈடேற வேண்டும் என்று கேட்டால் உங்கள் விருப்பப்படி உங்கள் மனசு எந்த போக்கில் போகிறதோ அந்த போக்கில் நல்ல போக்காக போக வேண்டும் என்று கிட்டத்தட்ட 1998 கைலாஷ் அவர்களை கலங்கரை விளக்கமாக காட்சியளிக்க வேண்டும் என்று அப்பொழுது அவர்களிடம் நாங்கள் கூறினோம். அப்பொழுது மாணவருக்கு வயது கம்மி, இப்பொழுது நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். மண்ணை நகரிலே இந்த மாதிரி ஒரு பெரும் திரளான மக்களை கூட்டி வாழ்க்கையிலே விட்டு கொடுப்பவர்கள் ஆண்களா, ஆடவரா, பெண்டிரா, கணவரா, மனைவியா? வாழ்க்கை என்பது சாதாரண விஷயம் அல்ல. திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை நடத்தும் போது எவ்வளவு இன்னல்கள் இருக்கும் என்பது இங்கே வந்திருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். அது திருமணம் ஆனவர்களுக்கு தெரியும். ஆவதற்கு முன்னாடி பேசுவது வேறு, ஆன பிறகு நடப்பது வேறு. திருமணம் ஆவதற்கு முன்னாடி உள்ளங்களெல்லாம் எங்கெங்கோ பறக்கும், எப்படியோ இருக்கும். ஆனால் திருமணம் ஆன பிறகு அவர்கள் 2 பேரும் படித்தவர்களாக இருக்கலாம், வேலையில் உள்ளவர்களாக இருக்கலாம், படிக்காமலும் இருக்கலாம். ஆனால் கணவன் மனைவி ஆன பிறகு வாழ்க்கை என்ற கடலில் எப்படி நீந்தி செல்வது, அந்த கடலில் எப்படி நாம் கரையேறுவது,
என்ற உள்ளத்தை அவர்கள் பக்குவப்படுத்துவது எப்படி என்றெல்லாம் பார்த்து கொண்டு வாழ்க்கையை நடத்துவார்கள். ஆனால் இந்த புன்னகை என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த ஒன்றுதான் எல்லாரையும் மடை மாற்றி வைக்கும். இல்லறத்தை நடத்துகின்றவர்களுக்கு கணவனை தன்னோடு எப்பொழுதும் பிரியாவண்ணம் இருப்பதற்கு மனைவியினுடைய அந்த குறுநகை, அந்த புன்னகை, அந்த புன் சிரிப்பு இருக்கிறது அல்லவா, அது கண்டிப்பாக எவ்வளவு வேகமான உள்ளமாக இருந்தாலும் அந்த உள்ளத்தை மாற்றக்கூடிய சக்தி அந்த சிரிப்புக்கு உண்டு. சிரிப்பு இல்லையே வேறு எதுவுமே இல்லை வாழ்க்கையில். சிரிப்பு நடிகர்களை பார்த்து நாம் சாதாரணமாக நினைத்து விடலாம், இவர் சிரிப்பு தானே சிரிக்கிறார். அந்த அளவிலே கன்னிதம்பேட்டையைச் சேர்ந்த என்னுடைய அருமை தோழர், என்னுடைய உடன் பயின்ற பணியாற்றிய ஆசிரியர் அன்பழகன் அவர்கள் பணியாற்றும் காலத்திலேயே நடிகனாக உள்ள உணர்வுகளை எந்த விதமான கூச்சத்துக்கும் வேறு எதுவுக்கும் கட்டுப்படாமல் உள்ள உணர்வுகளை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஆற்றல் படைத்தவர். ஆகையினால் நிறைய பேர் இருக்கிற காரணத்தினால் கைலாஷ்குமார் அவர்களுடைய தொட்ட செயல் இனிது சிறப்பாக வளமுடன் நலமுடன் இருக்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக எங்களுக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக தமிழகத்தின் தனிச்சிறந்த பள்ளியாக தம் பள்ளியை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ரொட்டேரியன் SBA ரமேஷ் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். உங்க கைதறல்களோட ப்ளீஸ் சார். வணக்கம் அண்ணை. எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கிற கைலாஷ்கனுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கைலாஷ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்திற்காக என்னுடைய பள்ளியில் குரல் தேர்வு செய்வதற்காக வந்திருந்தார். அது முழுதான பழக்கம். அதுக்கப்புறம் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இப்போ தான் நேராக பார்த்தாரு. இந்த பட்டிமன்றம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த பட்டிமன்றம் சிறப்பாக நடப்பதற்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்க அத்தனை ஸ்பான்சருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றம் சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்குகின்ற அத்தனை மண்ணை பொதுமக்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி இந்த பட்டிமன்றம் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா அவருடைய வாழ்த்துக்களாக. அடுத்தாக ஒரு சில வார்த்தைகளை பேசுவதற்காக எங்களுடைய SP செல்வேந்திரன் மாமா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். பறவையின் தெரிந்த முகம் பிரபலம் வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். நல்லா கைத்தறி கொடுத்துருங்க. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அறிவு சார்ந்த அறிவின் பெருமக்களே, இங்கே கடல் வெள்ளம் போல் இங்கே கூடியிருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்குரிய தாய்மார்களே, வர்த்தக சங்க பிரமுகர்களே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினம் இந்த மாலை நேரத்திலே எங்களுடைய பார்போற்றும் பரவாக்கோட்டை கிராமத்தின் சார்பாக உங்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்பதிலே நான் மெத்தன மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் அருமை மாப்பிள்ளை கைலாஷ்குமார் அவர்கள் ஏறத்தாழ பள்ளியிலே படிக்கின்ற காலத்தில் இருந்து இது போன்ற பட்டிமன்றங்கள், அரட்டை அரங்கம், பொது நிகழ்ச்சி, மக்களுக்கு பொழுதுபோக்காக ஒரு 3 மணி நேரம் படுகின்ற குடும்பத்தில் இருக்கட்டும், ஊரில் இருக்கட்டும், நடைபெறுகின்ற அத்தனை தொல்லைகளில் இருந்தும் விடுபட்டு ஒரு மனமகிழ்ச்சியோடு ஒரு பொழுதுபோக்கான நிகழ்ச்சிகளை நடத்துவதிலே அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார். நான் இங்கே இவ்வளவு பெரிய பெருமாண்டமான ஒரு அரங்கிலே நிறைந்திருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய நேரத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை. எனவே மித்தினர் கைலாஷ்குமாரனுடைய இந்த சீரிய முயற்சி மேன்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும், தொன்று தொட்டு தொடர வேண்டும். அவருடைய வாழ்நாளிலே இன்னும் பல வெற்றிகளை குவித்து வாழ வேண்டும் என்று என்னுடைய மனதார வாழ்த்தி என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி செல்வேந்திரன் மாமா.
டைட்டில் ஸ்பான்சராக எங்களுக்கு சப்போர்ட் செய்த அரவிந்த் ஈஸ்வர் டைல்ஸ், நம்முடைய தலைமுறையாக கொண்டாடும் சிராக் ஜுவல்லரி, சக்ரா ப்ரொமோட்டர்ஸ், வரதராஜ நகர், கிருஷ்ணா மரவாடி, கிருஷ்ணா ஹார்ட்வேர்ஸ் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கோ ஸ்பான்சராக எங்களுக்கு கலக்கி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ லட்சுமி பர்னிச்சர் மார்ட்டோட எம்டி அவர்களை அன்போடு கார்த்தி சாரை மேடைக்கு அழைக்கின்றோம். எம்டி ஸ்வீட்லேண்ட் நிறுவனர் வந்துட்டு இருக்காரு, வாழ்த்துக்கள். ஆர்எம்எஸ் அப்ராட் மகேஷ் அவர்களுக்கு நன்றி. ஆரியாஸ் ஹோட்டல் அவர்களுக்கு நன்றி. தேவி குழுமம் நர்சன்டே பிரைமரி நன்றி. எங்களுக்கு டிசைனிங், ஷீல்டு அத்தனை வேலைகளையும் எழுத்து போட்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவா வீடியோ சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஆனந்த் ட்ரேடர்ஸ் ஆனந்த் சார் அவங்க அன்போடு மேடை கிடைக்கின்றோம் ப்ளீஸ். ஆனந்த் ட்ரேடர்ஸ் பெர்ஜஸ் இப்போ மன்னாவூரில் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு அன்பு நன்றி. அரிகந்த் மோட்டார்ஸ் ஹீரோ அவர்களிருந்து அன்போடு அழைக்கின்றோம். பிஜிஆர் அண்ட் குழுமம் டெக்கரேட் நம்பர் 1 அவர்கள் அன்புடன் அழைக்கின்றோம். பழனி ஆடியோஸ் அவர்களுக்கு நன்றி. கிருஷ்ணா மசாலா ஆல்ரெடி வந்துட்டாங்க, அவங்களுக்கு நன்றி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடும். உஜ்ஜீவன் பேங்க் அவங்க மேனேஜர் இருந்து அன்போடு அழைக்கின்றோம். கிங்டம் விஸ்டம் கிட்ஸ் அவர்களுக்கு நன்றி. கோதை டால் ட்ரேடர்ஸ் அவர்களுக்கு நன்றி. அனன்யா அக்வா முன்னாள் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் வந்திருக்காங்க, அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேதா மொபைல்ஸ் அவர்களுக்கு நன்றி. முருகப்பா உணவகம் அவங்க இருந்து அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அருண் ஸ்டுடியோஸ் அன்பழகன் சார் அருண் அவர்களுக்கு நன்றி. இந்தியன் ராஜகோபால் சார் அவர்களுக்கு நன்றி. ராஜ் டிஜிட்டல் ஃப்ளெக்ஸ் இந்த ஃப்ளெக்ஸை அற்புதமாக வடிவமைச்சிட்டு இருக்க ராஜ் டிஜிட்டல் அவர்களுக்கு நன்றி. மற்றும் அருண் பிளாசா ஹோட்டல் ஸ்பான்சர் அவர்களுக்கு நன்றி. ஆதவன் ஏஜென்சி டிராக்டர் உலகின் நம்பர் 1 விவசாயி நண்பன் அவர்களுக்கு நன்றி. மன்னை மார்ச் இளைஞர்கள் அவர்களுக்கு நன்றி. நறுமுகை ஒன்லி நேச்சுரல் அவர்களுக்கு நன்றி. பவுன்சர்ஸ் டீம் அவர்களுக்கு எங்களுடைய பெரிய நன்றி. A1 டிசைனர் அவர்களுக்கும் நன்றி. சிங்காரவேல் பெட்ரோல் பங்க் அவர்களுக்கு நன்றி. எஸ்பிஏவின் அச்சீவ்மெண்டான ஸ்கூல் எஸ்பிஏ எங்கள் ரமேஷ் சார் அவர்களுக்கு நன்றி. சுதா மெட்டல்ஸ் அவர்களுக்கு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். லக்கி சில்க்ஸ் அவர்களுக்கு நன்றி. சுப தமிழா அவர்களுக்கும் நன்றி. ஸ்ரீ ராகவேந்திரா மொபைல்ஸ் அவர்களுக்கும் நன்றி. சிட்டி ஹால் நன்றி. சாமி பேட்டரி முன்னணி ஸ்பான்சர். சாமி மினி பஸ்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சாமி பேட்டரினா எல்லாருக்கும் உங்கள் நம்பர் 1 உங்களுக்கு தெரியும். ஐயா பிரஸ்டீஜ் ஸ்ரீதர் சார் அவர்களுக்கு நன்றி. பூஜா ஸ்டோர் ஐயா கொஞ்சம் மேலைக்கு வந்துருங்க ஐயா. சாமி பேட்டரி. ராமன் ஸ்னை அவர்களுக்கு நன்றி. தமிழா பிளக்ஸ் தமிழ் சார் அவர்களுக்கு நன்றி. தனலட்சுமி கொங்கு உணவு நன்றி. எங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பறவைக்கோட்டைக்கு எல்லாருக்குமே தெரியும், எங்கள் மாமா PKS ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அந்த கம்பெனி தான் எங்கள் பேர். அது சார்பாக அன்போடு எல்லாரையும் வரவேற்கிறோம். இப்போ ஒரு சில கருத்துக்களை வழங்குவதற்காக செங்குட்டுவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வரதராஜா நகர்லேருந்து தங்கமுத்து வாண்டையாரையும் நம்முடைய செந்தில் வாண்டையார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற முக்கிய பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய மாலை நேரத்தில் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம் மண்ணின் அருகிலே நம்மை மகிழ்விக்கின்ற வகையிலே பறவை கைலாஷ்குமார் அவர்களின் ஏற்பாட்டின்படி இன்று ஒரு நகைச்சுவை பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது. வாழ்க்கையிலே நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சிரித்து வாழ வேண்டும், உவகை பெருமையோடு வாழ வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் இங்கே வந்து மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிரித்து வாழ்வோம், வயிறு வலிக்க சிரிப்போம், வளம்போடு வாழ்வோம் என்று கூறி இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்ஸ் ரொம்ப நன்றி. டைட்டில் ஸ்பான்சர் சிராக் ஜுவல்லரி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் சார். சிராக் ஜுவல்லரின்னு எல்லாருக்கும் தெரியும், நகையை தரமாக கொடுப்பாங்க, நட்பாக பழகுவாங்க. அவங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நகரத்தின் பெருமையாக இருந்து எங்களுக்கு பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய மன்னார்குடியின் பெருமை மிகு மனோகர் ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நல்லா கைத்தறல் கொடுத்துருங்க. பாரம்பரியமிக்க நம் மண்ணையின் பெருமையாக வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனோகர் சார் அவர்கள். இனிய மாலை பொழுதில் அனு டைல்ஸின் சார்பாக பட்டிமன்ற நிகழ்ச்சிகளை ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கான்வென்ட்டில் நடத்தினாங்க. இதே மாதிரியே நிகழ்ச்சிகளை வந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அதுக்கு ஸ்பான்சர் செய்ய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து நீங்கள் விஜய் டிவி போன்ற நிகழ்ச்சியில் தான் கலந்து கொண்டு பார்க்குறீங்க. நேரடியாக வந்து நம்ம ராஜேஷ் கண்ணாவோட பட்டிமன்றத்தை வந்து சிறப்பாக நேரடியாக ஒளிபரப்புவதற்காக வருகை தந்து உள்ளார்கள். அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த மேடையில் அமர்ந்துள்ள அனைவரையும் பேர் சொன்னதாக கருதி அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும்
வருக வருக என்று வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய டைட்டில் ஸ்பான்சராக வந்து கொண்டிருக்கக்கூடிய சிராக் அவர்கள் நன்றி. கிருஷ்ணா டிம்பர்ஸ் அவர்களை ஒரு சில வாரம் கைதறி கொடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இவர் தான் பேனர் வச்சு எல்லா டிக்கெட்ஸ் எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. தங்கமான மனிதர் அவர் ஒரு சில வார்த்தைகள். இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் கிருஷ்ணா மரவாடி சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நன்றாக நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சிவா வீடியோ சார் கண்டிப்பாக பேசி ஆகணும். சிவா வீடியோ சார் ப்ளீஸ் சார், எங்களுக்கு நிறைய ஹெல்ப், நிறைய கைதட்டு விழுவோம். இந்த நிகழ்ச்சிக்கான பாதி விஷயங்களை எங்களுக்காக செஞ்சவர் வந்து சிவா வீடியோ சார். தமிழ்நாட்டில் என்ன நம்மளுடைய மன்னார்குடி, தஞ்சாவூர், திருவாரூர் எல்லாத்துலேயுமே நம்பர் 1 வீடியோஸ்னா சிவா வீடியோஸ் தான். ஆல்பம், கிரீட்டிங்ஸ், A to Z, சீல்டு, கேமரா எல்லாமே சார் தான். இதில் உள்ள 10 ஸ்பான்சரே சார் தான் சொல்லிவிட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் பேசணும் சார் ப்ளீஸ் சார். அனைவருக்கும் வணக்கம். சின்னத்திரை நட்சத்திரங்களிடம் நம்ம சின்னத்திரையில் மட்டுமே கண்டு கழிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நேரில் பார்க்குறதுக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற அனைத்து ஸ்பான்சர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியையும், வருகை தந்திருக்கிற அனைவரையும் அன்போடும் அனைவரும் பொறுமையாக இருந்து மகிழ்ச்சியோடு கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேவி பள்ளியின் எங்களுடைய உரிமை வாங்க சார் ப்ளீஸ். உங்கள் முகத்தை தெரியணும்ல, நல்லா கைதறி கொடுங்க. நாங்கள்லாம் நம்ம பரவாக்கோட்டை, கூப்பாச்சி கோட்டை, தம்பி கோட்டை, ஆலங்கோட்டை, நெடுவாக்கோட்டை எல்லா கோட்டைக்கு வழியாக கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும்போது ஒரு பஸ்ஸு வரும். அது ஒரே பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ்ஸு, தேவி ஸ்கூல் தான். பாரம்பரியமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய தேவி ஸ்கூலுக்கு ஒரு நல்ல கைதறி கொடுத்துருங்க. நம்ம பிரதாப் சார் ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னாடி எல்லோரும் பேசின மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷோ கண்டக்ட் பண்ணுறது வெரி டிஃபிகல்ட்டு. கைலாஷும் அதே மாதிரி சுரேந்தர் சாரும் ஸ்கூலுக்கு வந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு இது சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த மாதிரி ஒரு ஷோ. பட் எனிவே எனக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், இந்த டைட்டில்லாம் கேட்கும்போது எனக்கும் அதில் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டு. நான் இதை லைவாக பார்த்ததில்ல. ஸோ ஐ எம் வெரி ஈகர் டு வாட்ச் திஸ் ஷோ. தேங்க்யூ வெரி மச் சார். நல்லா கைதறி கொடுத்துருங்க. பெர்ஜர்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த ப்ரோக்ராமுக்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கும்னு நான் எதிர்பார்த்து வரல. திருவாரூர்லேருந்து இங்கே வந்திருக்கேன். இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருக்குது. மன்னார்குடியில் ஒரு பட்டிமன்றம் இந்தளவு ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாட்டோடு செஞ்சிகிட்டு இருக்காரு நம்ம கைலாஷ் சார். இங்கே பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுப்பாருன்னு நினச்சேன். பட் இப்போ அந்த சூழ்நிலையில் நம்ம மனநிலை இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுட்டு விடைபெறுகிறேன். ஆனந்த் ட்ரேடர்ஸ் மன்னார்குடி, பெர்ஜர் பெயிண்ட்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் இது. தேங்க்யூ சார். முன்னாள் காவல்துறை அதிகாரியும் அனன்யா வாட்டர் கம்பெனி நிறுவனமான ஐயா அவர்களை ப்ளீஸ் ஐயா வாங்கய்யா. உங்கள் பெரியவங்களோட வாழ்த்துக்கள் கண்டிப்பாக வேணும். அனன்யான்னு ஒரு வாட்டர் A to Z எல்லா ஹோட்டல், காலேஜ் எல்லாத்துலேயுமே இருக்குது. சார் அவங்க சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி. ஒரு சில வார்த்தைகள் நல்லா கிளாப் கொடுத்துருங்க சாருக்காக. விழாக்குழுவின் சார்பாகவும் எனது நிறுவனமான அனன்யா ஆக்வா அடைக்கப்பட்ட குடிநீர் நிறுவனத்தின் சார்பாகவும் இங்கு குடியிருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது மன்னை நகரில் இதுபோல் ஒரு நிகழ்வு இதுவரை நடந்ததில்லை. இதுதான் முதல் முறையாக இருந்தாலும் நமது மன்னை நகர்வாசிகள் நல்ல ஆதரவளித்து அவங்களுக்கு சிறப்பு செய்வதற்கு மேலும் ஒரு முறை நன்றி தெரிவித்து விழா சிறப்பாக நடைபெற வாழ்த்தி அமர்கிறேன். பிரிட்டோ அவர்கள் நல்லா கைதறி கொடுத்துருங்க. அசோசியேட் கேமராமேன் சக்தி சரவணன் இருந்தவர். நடிகர் வின்சென்ட் ராய் அவர்களுடைய உறவினர், என்னுடைய பள்ளி நண்பன், தொழிலதிபர். ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்னுடைய நண்பர் வந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, ஐயோ தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஆரம்பித்தோம். 2 பேரும் சின்ன பிள்ளையிலேருந்து மிமிக்ரி அப்படிங்கிற உலகத்துக்குள்ளே வந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆரம்ப காலத்தில். இப்போ அவர் நட்பை மறக்காமல் மறுபடியும் என்னை கூப்பிட்டு இந்த மேடையில் நிப்பாட்டி பேச வச்சது ரொம்ப நன்றி. மிக சிறந்த பேச்சாளர், மிக சிறந்த எழுத்தாளர் கைலாஷ். யாரும் அதை மறுக்கவே முடியாது. ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு அவ்வளோ கவிதைகள் சொல்லுவார். அவ்வளோ ஒரு மிகப்பெரிய திறமைசாலி என்னுடைய நண்பர்.
இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரும் அவருக்கு ஒரு தடவை நல்லா கை தட்டுங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய திறமையாளர் அவர். அவரை பார்த்து நாங்கள் வளர்ந்தோம். உண்மைதானே கைலாஷ்? உங்களை பார்த்து வளர்ந்தோம். ரொம்ப மிக சிறந்த பேச்சாளர். ரொம்ப நன்றி. எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த கைலாஷுக்கு மிக்க நன்றி. இது முதல்ல பெரிய ஒத்துழைப்பு கொடுத்த அரவிந்த் ஈஸ்வர் டைல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா கைதறி கொடுத்துருங்க. டெல்டாவின் நெல் களஞ்சியம்னு இருக்கலாம், ஆனால் டெல்டாவோட ஒரு டைல்ஸ் களஞ்சியம்னு சொல்ல நம்ம அரவிந்த் டைல்ஸ் தான். திருவாரூர், மன்னார்குடி எல்லா இடத்துலையும் கலக்கிட்டு இருக்கு அரவிந்த் ஈஸ்வர் அவர்கள். அன்போடு வெல்கம். அரவிந்த் ஈஸ்வர் வந்து இன்னைக்கு ப்ளீஸ் சார், இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க இல்லாத இடமே இல்லை. திருவாரூர், காரைக்கால், திருத்துறைப்பூண்டின்னு பிரம்மாண்டமான ஒரு ஷோரூம் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி எங்கே போனாலும் கிடைக்காது. பெங்களூர், முத்துக்குமாரன் அவர்கள் அன்போடு வழங்கின்றோம். நம்ம செலிபிரிட்டியில் ஒரு கை காட்டிருங்க சார். பழனி சார் நல்லா கை காட்டுங்க. முத்துக்குமாரன் அவர்கள் நண்பர் கை காட்டுங்க. வாங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ். எல்லாம் பெரிய பெரிய ஜாமான்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதே போல் எங்கள் அரவிந்த் ஈஸ்வர் டைல்ஸுக்கு பெரிய பெரிய நன்றி. நல்லா மீண்டும் கைதறி கொடுத்துருங்க. டெல்டாவின் டைல்ஸ் களஞ்சியம் திருத்துறைப்பூண்டி, காரைக்கால், திருவாரூர், இந்த தமிழ்நாட்டிலே ஒரு கால்வாசி இருக்கும். அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணிட்டு இருக்காங்க நம்ம டீம். அவங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டுகள். எல்லா விஷயத்தையும் சிறப்பாக பண்ணுற அரவிந்த் ஈஸ்வருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எந்த சுவர் விளம்பரமாக இருந்தாலும், எந்த புத்தகமாக இருந்தாலும், எந்த நேம் போர்டாக இருந்தாலும் முன்னணியில் நிற்கிறது நம்ம அரவிந்த் ஈஸ்வர் டைல்ஸ் தான். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போது இது திருத்துறைப்பூண்டி ஏரியாவில் அரவிந்த் ஈஸ்வர் டைல்ஸ் ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். டைல்ஸில் எல்லா விதமான டைல்ஸும் இருக்கிறது. எப்போ வந்தாலும் அந்த லைனில் வந்தீங்கன்னா பார்க்கலாம் நம்மள்கிட்ட. சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்க, ரொம்ப நன்றி. மீண்டும் அரவிந்த் ஈஸ்வர் நல்லா கைதறி கொடுத்துருங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நிகழ்ச்சிக்கு ரோட்டரி கிளப் தலைவராக இருந்து மன்னார்குடிக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய 40வது தலைவர்னு நினைக்கிறேன் நம்முடைய கிருஷ்ணா மசாலா எம்டி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நம்ம எல்லா ஊருக்கும் இந்த மசாலா எல்லாம் இருக்கு பாருங்க. சோப்பு, மிளகாய், A to Z, சக்தி மசாலா, ஊறுகாய் எல்லாமே சார் தான். மிகவும் நல்ல மனிதர், ரோட்டரி சேர்மன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் நல்லா கைதறி கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல், இது வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு. இதை வந்து மிகச்சிறப்பாக கையாண்டிருக்காரு கைலாஷ்குமார். யாரை பிடிச்சி எந்தெந்த வேலையை வாங்கலாம், ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு நிகழ்ச்சி. இவ்வளோ கூட்டம் இங்கே கூடியிருக்கீங்க. இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு மாதம் கடுமையான உழைப்பு அந்த அவர் தலைமையில் ஒரு அணி பண்ணியிருக்காங்க. அவருக்கு உங்கள் பலத்த கரவொலி கொடுத்து அந்த நிகழ்ச்சியை துவக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் கரவொலி கொடுத்தீங்கன்னா தான் நிகழ்ச்சியை தூக்குவாங்க. கொஞ்சம் நல்ல பலமான கரவொலி ஒன்று. இந்த நிகழ்ச்சி சிறக்கிறதுக்கு நான் சார்ந்திருக்கும் மன்னார்குடி ரோட்டரி சங்கத்தின் சார்பிலும் என்னுடைய கிருஷ்ணா நிறுவனத்தின் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நல்லா கைதறி கொடுங்க. குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை மிக சிறப்பாக மன்னாரில் பண்ணிட்டு இருக்க ஒரே நிறுவனம் வந்து நம்ம குட்டி சுட்டி தான். அந்த அளவுக்கு கிட்ஸில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராமரையா வச்சு பெரிய குழந்தைகளுக்கு விருதெல்லாம் கொடுத்தாரு. அதே போல் லட்சுமி பர்னிச்சர் மார்ட் நம்பர் 1 நம்ம தெரியும் மன்னார்குடியில். ஹோம் அப்ளையன்சஸ் எல்லா விஷயமும் A to Z, மிக்சி, கிரைண்டர், நீங்கள் எது வாங்குறதுனாலும் A to Z நீங்கள் போகலாம். ஏசினா நம்ம லட்சுமி பர்னிச்சர் மார்ட் தான். போன உடனே நம்ம கார்த்தி சார், அவரும் நம்ம நண்பர் இருக்காங்க பாருங்க, ட்ரேடர் சார் கீர்த்தி, பெரிய சப்போர்ட்டு. ரொட்டேரியன், ஜேசி அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்தது ஒரு பிரம்மாண்டமான ஸ்டார் நைட்டே ஓப்பனில் நடத்திடலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் ஒருத்தரை விட்டுட்டோம். விபி என்று செல்லமாக அழைக்கக்கூடிய வி பாலகிருட்டினன் ஐயா வந்து உட்கார்ந்துருக்காரு, நம்முடைய கால்நடை மருத்துவர். அவர்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். எங்களுடைய ரமேஷ் கண்ணா சார் கீழே வந்துட்டாங்க. இன்னும் ஒரு சில நேரத்தில் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிரும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்பான்சரை பற்றி மட்டும் ஒரு சில வார்த்தைகளை நான் பேசிடுறேன். ஏன்னா வந்து எல்லா ஸ்பான்சர்ஸோட பங்களிப்பில் தான் இந்த நிகழ்ச்சி வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கு. அதே போல் ஃபண்டாஸ்டிக் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமாக்கோட்டை ரோட்டில் பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபண்டாஸ்டிக் இல்லை, அது வந்து ஃபென்டாஸ்டிக்னு சொல்கிற மாதிரி சிறுவர்களுக்கான ஒரு பிரம்மாண்டமான உலகம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் ஸ்கைவாக் போயிருப்பீங்க, விஆர் மால் போயிருப்பீங்க, எவ்வளவோ பெரிய மால்லாம் போயிருப்பீங்க, லூலு மால் போயிருப்பீங்க. ஆனால் தமிழ்நாட்டிலேயே அந்த மாலுக்கெல்லாம் சவால் விடுற அளவில் இங்கே ஒரு ஷோரூம் ஒரு குழந்தைகளுக்காக இருக்குன்னா அது வந்து நம்ம ஃபென்டாஸ்டிக் கேம் சென்டர் தான். நீங்கள் வீக்கெண்ட் ஆனால் ஃபென்டாஸ்டிக் போகலாம். அது நம்முடைய பரவாக்கோட்டையை சேர்ந்த மதிவாணன் அண்ணன் நடத்துகிறாரு. அதற்கு பெரிய சப்போர்ட் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம் பறவையின்
அறங்காவலர் ராகராஜ சுவாமியின் அறங்காவலரும் எங்கள் அன்பு அண்ணன் காந்தி அவர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மதிவாணன் சார் அண்ணன் சார்பாக எங்களை அறிமுகப்படுத்தி பெருமைப்படுத்தினார். அதே மாதிரி அவர் வந்து பல கண்ட்ரியில் வந்து அந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்த வந்து ஏற்கனவே கேட்டாங்க. ஆனால் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண முடியல. இனிமேல் அது சாத்தியமாகும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அதே போல் எங்களுடைய பறவையிலிருந்து சென்று கடின உழைப்பாக பல்வேறு சீனர்களாலேயே பாராட்டப்பட்ட எங்களுடைய மாமா வந்து தேன்மொழி சாமிநாதன், அவர் வர மாட்டேங்கிறாரு, கீழே இருக்கார். முடிஞ்சால் நீங்களும் கொஞ்சம் வாங்க. ரமேஷ் கண்ணா வரும்போது மட்டும் ஒரு பொண்ணாட போத்தணும். ஏன்னா எல்லாமே நம்ம நண்பர்கள் இருக்காங்க. எங்களுடைய அக்கா வந்திருக்காங்க, தேன்மொழி அக்கா, அவர்களுக்கு நன்றி. எங்களுடைய அறிவு அக்கா, அறிவழகன் அக்கா வந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் பிரசாத் அவர்களுக்கு நன்றி. என்னுடைய அன்பு நண்பன் சுமித் வந்திருக்காங்க, நன்றி. திராவிடமணி டிராவல்ஸ் வச்சிருக்க என்னுடைய பறவைக்கோட்டை திராவிடமணி அவர்களுக்கு நன்றி. கொள்கை காப்பான் கொள்ளைக்காட்டான் எங்களுடைய சுரேஷ் அவர்கள் வந்து அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. எல்லா ஊர்லேருந்து எல்லா மக்களும் வந்து சிறப்பிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பெரிய நன்றி. நான் அதற்கு முன்படி பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் ஸ்பான்சரை மீண்டும் ஒரு தடவை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா பட்டிமன்றம் ஆரம்பித்தா பேச முடியாது. சிராக் ஜுவல்லரி தலைமுறையாய் பாரம்பரியம். அரவிந்த் ஈஸ்வர் டைல்ஸ் டைட்டில் ஸ்பான்சராக வந்திருக்காங்க. திருத்துறைப்பூண்டி மற்றும் மன்னார்குடி நகரத்தில் மிக பிரம்மாண்டமாக பண்ணக்கூடிய டெல்டாவின் டைல்ஸ் களஞ்சியம் என்று அழைக்கப்படக்கூடிய அரவிந்த் ஈஸ்வர் டைல்ஸ் அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி. காரைக்காலில் ஷோரூம், மன்னார்குடி ஷோரூம் கடல் அளவில் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா ஒரு நாள் ஆகும் பார்க்குறதுக்கு. டெல்சாவின் டைல்ஸ் களஞ்சியம், அரவிந்த் ஈஸ்வர் டைல்ஸ், மீண்டும் மீண்டும் நன்றி. டைட்டில் ஸ்பான்சர் வரதராஜ நகர் என்று அருமையாக ஆரம்பித்து இப்பொழுது பிரம்மாண்டமாக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய சக்ரா ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் இமயம் ப்ரொமோட்டர்ஸின் மன்னார்குடி டு திருமாக்கோட்டை சாலையில் பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிருக்காங்க. வரதராஜ நகர் அசேஷம், அதுதான் இவங்களோட விசேஷம். ஸ்மார்ட் சிட்டியை மிஞ்சும் தரத்தில் ஒரு நகரம்னா அது நம்ம வரதராஜ நகர் தான். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. பிரம்மாண்டமான வீடுகள் அமைக்கிறதுக்கு வரதராஜ நகர் போங்க, வீட்டு மனைகளை வாங்குங்க. சக்ரா அவென்யூ எல்லாருக்கும் நன்றி. கிருஷ்ணா மரவாடி அண்ட் கிருஷ்ணா ஹார்ட்வேர்ஸ் நம்முடைய ஹித்தேஷ் குமார் சார் அவர்களுக்கும் ஹஷ்முக் குமார் சார் அவர்களுக்கு பெரிய நன்றி. முதலில் பேனர் வைத்து டிக்கெட்டுகளை கொடுத்து எங்களுக்கு ஸ்பான்சர் கொடுத்த உடனே எங்களுக்கு முழு சப்போர்ட்டையும் கொடுத்து எல்லாருக்கும் முன்னாடி எல்லாவற்றையும் நிறைவாக வழங்கிய எங்களுடைய கிருஷ்ணா டிம்பர்ஸுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் ஒரு நம்பிக்கையோடு அந்த செயலை செய்தால்தான் அடுத்த கட்டமாக நகரும். அதே போல் ஸ்ரீ லட்சுமி பர்னிச்சர் மார்ட் மற்றும் குட்டி சுட்டி நிறுவனம், புதுத்தெரு மற்றும் பெரிய கடை தெரு மன்னார்குடி அவர்களுக்கு நன்றி. ஃபண்டாஸ்டிக் கேம் சென்டர் திருமாக்கோட்டை ரோடு அவர்களுக்கு மதிவாணன் அவர்களுக்கு நன்றி. பவர்டு பை நம்முடைய எஸ்எம்டி, வள்ளல் தன்மை கொண்டவர், கடின உழைப்பாளி, திரைப்பட நடிகர், இயக்குனர். ஸ்வீட்டுனா நமக்கு வந்து நம்ம அசோகா ஸ்வீட்டு சுவைக்கிறோன்னா தெரியும், தமிழ்நாடு ஃபேமஸ் எஸ்எம்டி சார், அவங்க வரல, அவங்களுக்கு ஒரு நன்றி. ஆர்எம்எஸ் அப்ராட் மகேஷ் உள்ளிக்கோட்டை, நல்லா ஒரு கைதட்டு கொடுத்துருங்க. உள்ளிக்கோட்டையிலேருந்து வந்து வெளிநாட்டில் கொரியா, ஆஸ்திரேலியா, இந்தியாவிலேருந்து வெளிநாடு ஃபுல்லாக ஏற்றி விட்டுருக்க நம்முடைய மகேஷ் மற்றும் அவங்க வீட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய சுபாஷினி குடும்பத்தார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சாப்பாடுனா எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஆரியாஸ் ஹோட்டல் தான் இப்போ பிரபலமாக ரொம்ப சூப்பராக வடிவமைச்சு கிராண்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. சென்னை அக்ஷயம் ஹோட்டலுடைய பிராஞ்சாக மாற்றி பிரம்மாண்டமாக பண்ணுற அக்ஷயம் ஹோட்டல் அவர்களுக்கு நன்றி. தேவிக் மெட்ரிக் ஸ்கூல் மற்றும் தேவி நர்சரி ஸ்கூல் அவர்களுக்கு நன்றி. இந்த சிவா வீடியோஸ் ஷீல்டு பங்களிப்பு, கேமரா பங்களிப்பு, எல்லா விஷயத்துலையும் முன்னணியாக இருந்து பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சிவா வீடியோஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனந்த் ட்ரேடர்ஸ், பெர்ஜர்ஸ் பெயிண்ட் திருவாரூர் மற்றும் மன்னார்குடி அவர்களுக்கு நன்றி. அரிகந்த் மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டார் சைக்கிள் வாங்கினா அரிகந்த் மோட்டார்ஸ் வாங்க. டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக போட்டிருக்காங்க. வடுவூர்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாம் கபடி பிளேயர்ஸ் தெரியும். அதே மாதிரி பார்த்தா சரணாலயம் தெரியும், பறவைகள் சரணாலயம். ஆனால் வடுவூருக்கு இப்போ ஒரு பெருமை சேர்க்கறதுக்கு நம்ம பிஜிஆர் டெக்கரேட்டர் அவர் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு கைதட்டு கொடுத்துருங்க. அதே போல் ஆடியோஸ்னால் சொல்லவே வேணாம். பழனி ஆடியோஸ்னால் நம்ம தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்தில் எல்லாருக்குமே பழனி ஆடியோஸ் பேரையூர்னா நம்பர் 1. நல்லா கைதட்டு கொடுத்துருங்க. பழனி ஆடியோஸ் சவுண்டுன்னா சும்மா அதிரும். அதே போல் நம்ம சின்ன குழந்தைகள்லேருந்து குடிச்சிருக்க 5ஆம் நம்பர் சர்பத்து கடை வந்திருக்காரு கண்டிதம்பேட்டை சார், அவங்க ஐயா அவர்கள் லெசி நேற்று தான் சாப்பிட்டோம். முடிஞ்சால் நீங்களும் மேடைக்கு வந்துருங்க, பெருமை தான். வாங்க சார் ப்ளீஸ். 5ஆம் நம்பர்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்து ஆச்சரியப்பட்ட இடம் குஞ்சாஞ்சேட்டி மிட்டாய் கடை, 5ஆம் நம்பர் லெசி கடை, இதெல்லாம் அவங்களுக்கு நன்றி. துறையிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கும், தினகரன் நிருபர் அவர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரணும், அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து
திரைப்பட இயக்குனர், நடிகர், காமெடியன் ரமேஷ் கண்ணா. நல்லா கைதட்டி கொடுத்துருங்க. நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, நம்ம மன்னார்குடியை பார்க்க வந்திருக்காரு நம்ம ரமேஷ் கண்ணா சாரு. சூப்பர் ஸ்டாரோட பார்த்தா முத்து, எப்போ வருவேன் எப்படி வருவேன், ஆனால் வர வேண்டிய நேரத்தில் தானாக வருவேன், அந்த டைலாக் எழுதினவர். கமலோட பஞ்சதந்திரம், அப்புறம் பம்மல் கே சம்பந்தம் போன்ற திரைப்படங்கள், கேப்டனுடைய அத்தனை சிறந்த படங்கள் நடிச்சிருக்காரு. கேப்டன் விஜயகாந்தோட செவாலியாரால் பாராட்டப்பட்டவர், ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் விருது வாங்கியவர், RS மனோகர் நாடக பட்டறையிலிருந்து வந்தவர். எல்லாவற்றிற்கும் தெரியாத ஒரு விஷயம், புரட்சி பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்களுடைய முன்னாள் முதலமைச்சர் துணைவியார் ஜானகி அம்மாவின் அண்ணன் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. மிகப்பெரிய கைத்தட்டை கொடுத்துடலாம். அவ்வளோ அளவு சிறப்பு மிக ஒரு நபர் தான் இங்கே வந்திருக்காரு. அவங்களுக்கு எங்களுடைய பெரிய நன்றியை தெரிவித்துக்கொண்டு மற்ற பிரபலங்களையும் அழைக்க நேரம் வந்துருச்சு. இப்போ ரமேஷ் கண்ணா சார் சார்பாக எல்லாரையும் கௌரவிக்க ஆரம்பிச்சிடுறோம் சார். கரெக்டாக டயத்தை ஃபாலோ பண்ணிட்டோம் சார். சுரேந்தர் பொன்னாடி எடுத்துங்க. முதலில் நாங்கள் கௌரவிக்க இருப்பது எங்களுடைய டைட்டில் ஸ்பான்சர் ஹரி இங்கே வாங்க. பொன்னாடி எடுங்க கொஞ்சம் சீக்கிரம். அது வரைக்கும் நான் 2 நிமிஷம் பேசிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்பான்சர்ஸையும் நாங்கள் பேசிட்டோம். பழனி ஆடியோஸ் நன்றி, கிருஷ்ணா மசாலா அவர்களுக்கு நன்றி, உஜ்ஜீவன் வங்கி ஃபினான்ஸ் நன்றி, விஸ்டம் கிட்ஸ் மேடம் இருந்தால் மேடைக்கு வந்துருங்க. அதே போல் உளுந்து என்றால் நம்ம தாயார் பிராண்டு கோதை டால் ட்ரேடர்ஸ், எங்கேயாவது விடுபட்டிருப்போம், கோதை டால் ட்ரேடர்ஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வேதா வந்துட்டார், முருகப்பா அவங்களை அழைக்கின்றோம். இந்தியன் சார் இருக்கார், ராஜ் டிஜிட்டல் ஃப்ளெக்ஸ் சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்கீங்க, ராஜ் டிஜிட்டல் சார் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஆதவன் ஏஜென்சி, ஒன்லி நேச்சுரல்ஸ் எல்லாருக்கும் நன்றி. பவுன்சர்ஸ், பீமா பவுன்சர்ஸ் அவர்களுக்கும் நன்றி. A1 டிசைனர், மண்ணை பாட் எல்லாருக்கும் நன்றி. ஒரே ஒரு 2 நிமிஷம் ஆதவன் சார் ப்ளீஸ் சார். திரைப்பட சீரியலில் நடித்தவர், மூவானல்லூர், நம்முடைய சோனாலிகா டிராக்டர் MD ஒரு சில வார்த்தைகள் இப்போ ஆரம்பிச்சு. ஒரே ஒரு வேண்டுகோளுக்காக தான் கேட்டிருந்தேன். தம்பி கைலாஷ்கான வேண்டுகோள் இது. இந்த மாதிரி அற்புதமான நிகழ்ச்சிகளை மாதம் ஒரு முறை நடத்த வேண்டும் என்று உங்களுடைய அனைவருடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் இந்த கூட்டத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா எங்களுக்கு வேறு ரெக்கரேஷன் கிடையாது, மன்னார்குடி மக்களுக்கு வேறு ரெக்கரேஷன் கிடையாது. அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் வெள்ளத்தை கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. இந்த அற்புதமான நிகழ்வை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற, ஆர்கனைஸ் பண்ணி கொண்டிருக்கின்ற அருமை தம்பி கைலாஷ் அவர்களுக்கு, ஏன்னா அவர் எல்லாரையுமே பாராட்டிட்டாரு, வாழ்த்துக்கள் சொன்னார். அவரை ஒரு முறை நாம் அனைவரும் கனத்த கரவொலி மூலமாக அவருக்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு வருகை புரிந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். பறவை நண்பர் சுமித் அவர்களையும் நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதே போல் இங்கே நிறைய பேர் வந்து சிறப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த குத்து விளக்கு ஏற்றுறதுக்காக எல்லாருடைய சிறப்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ கிட்ஸ் மேடம் மேடைக்கு வாங்க ப்ளீஸ். இந்த கிட்ஸ் ஸ்கூல்லேருந்து எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி சப்போர்ட் பண்ண விஸ்டம் கிட்ஸ் அவங்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இது குத்து விளக்கு ஏற்றின உடனே நிகழ்ச்சி வந்து குத்து விளக்கு ஏற்றப்பட்டுட்டு பொன்னாடை போத்திடுவோம். எல்லாருமே உங்களோட ஒத்துழைப்போட நிகழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபென்டாஸ்டிக்னு தான் வார்த்தை வருது. உஜ்ஜீவன் சார் ஓகே தானே? வணக்கம் ப்ளீஸ் வாங்க வந்து ஒரு சில வார்த்தைகள் ரெடியாக வர வரைக்கும் ப்ளீஸ். ஹலோ அனைவருக்கும் வணக்கம். மன்னார்குடி மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ரெடி பண்ணி கொடுத்துருக்க கைலாஷ் அவர்களுக்கும் மிக்க நன்றி. எங்களோட பேங்க்கில் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டாக 7.25 மற்றும் சீனியர் சிட்டிசனுக்கு 8.5 தரும். உங்களோட பணம் அனைத்தும் சேஃப்டியாக வட்டியோடு பெருகி நல்ல வருமானத்தை தரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய பேங்காக எங்கள் பேங்க் திகழும். அனைவருக்கும் நன்றி. கைலாஸுக்கு மேலும் ஒரு நன்றி. முதல்ல வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பொன்னாடை அணிவித்து சால்வ் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதை அணிவிச்சதோடு சேர்த்து குத்து விளக்கத்தோடு சேர்த்து பண்ணிடலாம். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். மீண்டும் டைட்டில் ஸ்பான்சராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய சிராக் ஜுவல்லரி அவர்களுக்கு நன்றி. அரவிந்த் ஈஸ்வர் டைல்ஸ் டெல்டாவின் மீண்டும் டெல்டாவோட டைல்ஸ் களஞ்சியம் அரவிந்த் ஈஸ்வர் டைல்ஸ் நம்முடைய வரதராஜ நகர் என்று சொல்லி பெருமையாக ப்ரொமோட்டர் ஆரம்பித்து மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சக்ரா அவென்யூ அவர்களுக்கு நன்றி. வரதராஜ நகர் ஸ்மார்ட் சிட்டியை விட மிஞ்சும் தரத்தில் சிராக் ஜுவல்லரி, கிருஷ்ணா மரவாடி மற்றும் கிருஷ்ணா ஹார்ட்வேர்ஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்ரீ லட்சுமி பர்னிச்சர் நன்றி, ஃபேண்டாஸ்டிக் நன்றி. அதற்கு முன்னாடி எங்களுடைய முதல் பொன்னாடையை வந்து ரமேஷ் கண்ணா சார் அணிவிக்கிறாங்க. சார் மாமா நீங்களே எழுந்திரிங்க மாமா. அண்ணன் எப்படி வாங்கினேன் இருக்கட்டும்
சார் சிராக் ஜுவல்லரி வாங்க. சிராக் ஜுவல்லரி எம்டி அவர்களை கௌரவிக்கிறாங்க. நல்லா கைதறி கொடுத்துருங்க. அரவிந்த் ஈஸ்வர் டைல்ஸ், டெல்டாவின் டைல்ஸ் காலேஜ் மேனேஜர் வாங்க சார் ப்ளீஸ் சார். ஒரு டைல்ஸ் கடை எப்படி கடல் மாலை இருக்கிறதுக்கு உதாரணம் தான் நம்ம அரவிந்த் ஈஸ்வர் டைல்ஸ். நல்லா கைதறி கொடுத்துருங்க. எங்களுடைய காந்தி அண்ணன் அவர்கள் சிறப்பிக்கிறார்கள். அடுத்ததாக எஸ்பி செல்வேந்திரன் மாமா அவர்களுக்கு வாங்க சார். ஒன்றுன்னா கொடுங்க, மறைக்க வேணாம். நகர தந்தை, நகரத்தின் பெருமை மனோகரன் சார் அவர்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வாங்க. திரைப்பட இயக்குனர் ரமேஷ் கண்ணா கௌரவிப்பாங்க. நல்லா கைதறி கொடுத்துருங்க. நம்மளுடைய மன்னாவுடைய பெருமை. சிராக் ஜுவல்லரியில் பெரியவங்க வர்றீங்களா சார் ப்ளீஸ்? நீங்கள் உங்களை வெல்கம் பண்ணுறதுல பெருமை அடைகிறோம். ஐயா வந்திருக்காங்க, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், சூப்பராக தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. அவர் பல பணிகளில் இருப்பார் மனோகர் சார். இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை சார். தேங்க்யூ சார். நல்லா கைதறி கொடுத்துருங்க. மண்ணையின் பெருமை மனோகர் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்கள் உட்காந்துக்கங்க சார். அதே போல் சிராக் ஜுவல்லரி எம்டி அவர்களை ஹானர் பண்ணுறாங்க திரு ரமேஷ் கண்ணா. நம்ம அரவிந்த் ஈஸ்வர் டைல்ஸு நம்பர் 1 டைல்ஸ் நம்ம சென்னையிலே பிரம்மாண்டமான ஷோரூம் இங்கே அமைச்சிருக்காங்க. அவருடைய எம்டி சார்பாகவும் நம்ம நிறுவனத்தின் சார்பாகவும் அரவிந்த் ஈஸ்வர் மேனேஜர் இப்போ கௌரவிக்கப்படுறாரு. டைட்டில் ஸ்பான்சர் அரவிந்த் ஈஸ்வர் டைல்ஸ் அவர்களுக்கு நன்றி. அப்புறம் வரதராஜ நகர்லேருந்து ஐயா அவர்கள் அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய தங்கமுத்து வாண்டையாரும் செந்தில் வாண்டையாரும் ஒரு 5 நிமிஷம் மேடைக்கு வாங்க, அவங்களை கௌரவிக்கிறோம். அவங்க மட்டும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். டைட்டில் தான் எவர் ஒரு டைட்டிலாக வந்துட்டாங்க, டைட்டில் ஸ்பான்சராக வந்துட்டாரு கிருஷ்ணா டிம்பர்ஸ். நல்லா கைதறி கொடுத்துருங்க. அடுத்ததாக சஞ்சய் அண்ணன், எங்களுடைய சித்தப்பா சாமி சித்தப்பாவுக்கு பெருமை தேடி கொடுக்கக்கூடிய சஞ்சய் அண்ணனுக்கு ஹானர் பண்ணுறாங்க. பரவக்கோட்டை பெருமைக்கு நல்லா கைதறி கொடுத்துருங்க. பறவையின் எங்கள் அண்ணன் அவர்களுக்கு நன்றி. நம்முடைய பழைய எங்களுடைய நண்பர் எங்கள் பிகேஎஸ் மாமாவோட ஃப்ரெண்டு நிருபர் அவர்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சார் இந்தியன் ராஜகோபால் சார் எங்கள் மண்ணைக்கு பெருமை சேர்த்து எங்கள் ஈவெண்ட்டுக்கெல்லாம் நிறைய சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசான் மாதிரி அவர் ஒரு பிரபல நடிகரும் கூட. கொடை வள்ளல், இசையமைப்பாளர், நடிகர், பிரபலம். அவங்களுக்கு எங்களுடைய நன்றி தெரிவித்துக்கிறோம். ஐயா வாங்க சார். எங்களுடைய தங்கமுத்து வாண்டையார் ஐயா அவர்கள், செந்தில் வாண்டையார் அவர்கள், நம்முடைய செந்தில் சார் அவர்கள் மட்டும் வர்றாங்க. வரதராஜ நகரை பிரம்மாண்டமாக நம்ம அசேசத்தில் அமைச்சிருக்காங்க. நல்ல கைதறி கொடுத்துருங்க. இந்த நகரம் மென்மேலும் வளருவதற்காக நாங்கள் வாழ்த்துக்கிறோம் சார். எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மண்ணையின் நிருபர் அவர்களை இப்பொழுது ரமேஷ் கண்ணா அவர்கள் கௌரவிப்பார்கள். செந்தில் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்தது நல்லா கைதறி கொடுத்துருங்க. அடுத்ததா சிவா வீடியோஸ் எம்டி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிவா வீடியோஸ் எம்டி அவர்களை அழைக்கின்றோம். அவர்களை கௌரவப்படுத்துவாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாமுமாக இருந்து பிள்ளையார் சொல்லி போட்டு சிறப்பாக ஆரம்பித்த சிவா வீடியோஸ் நன்றி. அங்கேயே போட்டுடலாமா? சரி, தங்கமுத்து ஐயா அங்கே இருக்கட்டும், நாங்கள் அங்கேயே வந்து சிறப்பிக்கிறோம். சிவா வீடியோஸுக்கு சிறப்பு செய்கிறார்கள். நல்லா கைதறி கொடுத்துருங்க. அடுத்ததாக கருணாநிதி மாமா பறவையின் எங்களுடைய கல்வி ஆசான் அவர்களை கௌரவிக்கிறாங்க. கிருஷ்ணா மசாலா ரோட்டரி கிளப் தலைவர் அடுத்ததாக அவர்களை கௌரவிக்கிறோம். ஏன்னா இவங்கெல்லாம் கௌரவிச்சாதான் எங்களுடைய நிகழ்ச்சி ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். நல்லா கைதறி கொடுத்துருங்க. ரோட்டரி கிளப் கிருஷ்ணா மசாலா. அடுத்தது வேதா மொபைல்ஸ் எம்டி அவர்களை கௌரவிக்கிறோம். எங்களுடைய தமிழ் பற்று மிகுந்தவர், எல்லா நிகழ்ச்சியும் ஒத்துழைப்பு கொடுப்பவர். அவர் சார்பாகவும் ஒரு பொன்னுடைய பணிக்கிறார். ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் சார். அடுத்தது எல்லாம் சொல்ல போக ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பெருமை இருக்கும். இவர்களின் பெருமை பவுன்சர்ஸ் கொஞ்சம் 2 பேர் மேடைக்கு வாங்க ப்ளீஸ். அங்கே நின்று பேசிட்டு இருக்கிற பவுன்சர்ஸ் கொஞ்சம் வாங்க. ஒரு 2 பேர் இவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடும். ஒரு 2 பேர் இங்கே அனுப்புங்க, அப்போ தான் வேலை முடியும். அடுத்ததாக எங்களுடைய வாத்தியார், எங்களுடைய பன்னீர் அவர்களை அன்போடு கௌரவிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் தான் இந்த வாத்தியார் பன்னீர் சார். எப்போதும் மன்னார்குடி நகர வளமே வந்துட்டு இருப்பாரு. வணக்கம் சார், வாங்க சார் ப்ளீஸ். வேதா மொபைல் இப்பொழுது சிறப்பு செய்வார்கள். நல்லா கைதறி கொடுத்துருங்க. ரவி சார் எழில் சாரோட அசோசியேட் திரைப்பட இயக்குனர், அவர் மேலே அன்போடு அழைக்கின்றோம். நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் பிரதர். இந்த பக்கம் வாங்க, அப்படியே நின்றுங்க. பொன்னாடையை கொஞ்சம் பிரித்து கொடுங்க. அடுத்ததாக சுதா மெட்டல் எம்டி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் கௌரவப்படுத்துவதற்காக. சுதா மெட்டல்ஸ் நல்லா கைதறி கொடுத்துருங்க. பெரிய அளவில் ஐயா அவர்களை கௌரவிக்கிறோம். அடுத்ததாக சாமி பேட்டரி சிரித்த முகம் நம்ம பையனாடு சாமி மினி பஸ் ஐயா அவர்கள் அன்போடு அழைக்கின்றோம். ஐயா பொன்னாடை கொடுங்க. பாய். அதில் ஷால் இருக்கான்னு பாருங்கள் ப்ரோ, அதில் பொன்னாடை இருக்கான்னு பாருங்கள். அதை பிரித்து கொடுங்க சீக்கிரம். அடுத்ததாக சாமி பேட்டரி நிறுவனர் நல்லா கைதறி கொடுத்துருங்க. அம்மா இந்த மண்டபத்தை எங்களுக்கு கொடுத்து பெரிய ஒத்துழைப்பு கொடுத்த எங்களோடு நின்னாங்க. எவ்வளோ விஷயம் செய்யணும்னா மலர் மகால் அம்மா அவர்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வாங்கம்மா கைதட்டி கொடுத்துருங்க. மலர் மகாலின் எம்டி மாமா சாமிநாதன் அவர்களே அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திராவிடமணி மேடைக்கு அழைக்கின்றோம். சுரேஷ் அவர் மேடைக்கு நான் விடுபட்டு இருந்தேன்னா அக்கா அறிவோட அக்காவும் கொஞ்சம் மேடைக்கு வாங்க, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க, அந்த பக்கம் வாங்க ஃப்ரீயாக. கவி நல்லா கைதட்டி கொடுத்துருங்க.
அடுத்ததா ஆனந்த் ட்ரேடர்ஸ் எம்டி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெர்ஜர் பெயிண்ட்ஸ் ஆனந்த் ட்ரேடர் ஐயா வந்துட்டாங்க. தங்கமுத்து வாண்டியார் ஐயா அவர்கள் அங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயா அவர்களை கௌரவிக்கிறோம். ஓ மகள் மலர் மகள் அம்மா நீங்கள் வரலையா? தேங்க்யூ தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா ரொம்ப நன்றி. லலிதா பேச ஆனந்த் ட்ரேடர் என்ன இருக்காங்க, என்ன 20 பேர் அதை எடுத்துருங்க. ஆனந்த் ட்ரேடர் அவர்களுக்கு அன்போடு நல்லா கைத்தறி கொடுத்துருங்க. ஆனந்த் ட்ரேடர் சுரேஷ் அவர்கள் எங்களுடைய நண்பன் பாரு சுரேஷ், பரவக்கோட்டையோட பெரிய ரோல் மாடலாக வந்துகிட்டு இருக்கக்கூடிய யங்ஸ்டர் சுரேஷ். நல்ல ஆனந்த் ட்ரேடர் சார், திருவாரூர் மற்றும் மன்னார்குடி சார் இந்த பக்கம் இருக்காங்க சார், அவர்களுக்கு நன்றி. உஜ்ஜீவன் பேங்க் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, என்னுடைய நண்பர் அவர் பாலா குமரன் அவர்களுடைய நண்பர், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காரு உஜ்ஜீவனோட பேங்க்கில் டெபாசிட்லேருந்து. 2 பேரையும் ரொம்ப கௌரவிக்கிறோம் சார், ரொம்ப சிறப்பாக பண்ணுறீங்க. மேடம் வாங்க மேடம், ரிசப்ஷனில் டீமே வந்திருக்காங்க. ஒரே ஒரு சால் தான் போடுவோம், அப்புறம் கொண்டாந்து தரேன் ஷீல்டோட. தேங்க்யூ ரொம்ப நன்றி. ரெடி சார் ரெடி. அடுத்ததாக கலையரசன் சார் சோனாலிகா டிராக்டர் அவர்களை கௌரவிக்கிறோம். அடுத்ததாக செங்குட்டுவன் அவர்களை கௌரவிக்கிறோம். பிரிட்டோ என் நண்பர் கௌரவிக்கிறோம். 5ஆம் நம்பர் சர்பத் கடை லெசி கடை நம்ம சார் அவங்களை அன்போடு கூப்பிடுறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சுபத்தமிழா ஜிம்மு, ஒரே 5 நிமிஷத்தில் எங்களுக்கு அந்த ஜிம் சார்பாகவும் சேவை பண்ணி பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக எஸ்பிஏ பள்ளியோட எங்களுடைய அன்பு நண்பர் வழிகாட்டி ரொட்டேரியன் திரு மதிப்பிற்குரிய ரமேஷ் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக எங்களுடைய பெருமைப்படக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய எங்களுடைய ராகவேந்திரா மொபைல்ஸ் எம்டி அவர்களை அழைக்கின்றோம். ராகவேந்திரா வாங்க. அடுத்ததாக கண்டிதம்பேட்டை அன்பழகன் பேச்சாளர் எழுத்தாளர் யூடியூபர் அருண் அவர்களுக்கும் நன்றி. ராகவேந்திரா வாங்க. அடுத்ததாக தேவி ஸ்கூலோட எம்டி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தேவி ஸ்கூலோட எம்டி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லாரும் செஞ்சாச்சு அன்போட. சார் அந்த சென்டரில் அந்த குத்துவிளக்கு மட்டும் பவுன்சர்ஸ் அந்த கொண்டு வந்துருங்கம்மா. அங்கே அப்படி வச்சிடலாமா சார்? இல்லை கீழே வச்சிடலாமா சார்? சென்டரில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குத்துவிளக்கு மட்டும் தூக்கிட்டு வாங்க சார். ரமேஷ் சார் நம்முடைய எஸ்பிஐ பள்ளியோட ரமேஷ் சார் அவர்கள், அவங்கள கௌரவிக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய ராகவேந்திரா மொபைல்ஸ் அவங்களையும் கௌரவிக்கிறோம். நல்லா கைதறி கொடுத்துருங்க. மன்னார்குடி தேவி ஸ்கூல் எம்டி அவங்களையும் கௌரவிக்கிறோம். அண்ணன் நாங்கள் பேசி முடித்தவங்களில் ஒரு சில பேர் மட்டும் இருங்க, நம்ம அண்ணன் எல்லாமே அப்படியே கீழே உட்காந்துடலாம். ஒரே ஒரு நிமிஷம் சார், அப்படியே எல்லாமே கீழே வந்துடுங்க சார். நாங்கள் ஒரு தான் கூப்பிட்ருவோம் ஒரு 5 நிமிஷத்தில். அதே சேர் மட்டும் விட்டுறாதீங்க, சேர் கிடைக்காது. ஒரு சேரையும் அப்படியே கையோடு எடுத்துக்கோங்க சார். ஆமாம், எடுத்துகிட்டு போய் உட்காந்துருங்க மாமா, தவறாக நினைக்காதீங்க. சேரை முன்வரிசையில் உட்காருங்க, எங்கே இடம் இருக்கோ சார் இந்த இடத்துல கூட உட்காந்துருங்க. சேரை கையில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இந்த பிளேஸ் இருக்க பாருங்கண்ணே, மேடைக்கு வாங்க சார் குத்துவிளக்கு ஏற்றுறதுக்கு. அதில் ஒரே ஒரு இவங்க நம்முடைய அனுஜி ஸ்டைல்ஸ் அரவிந்த் ஈஸ்வர், அவங்க மேடைக்கு வாங்க. அரவிந்த் ஈஸ்வர் மேனேஜர் மட்டும் மேனேஜர் வாங்க. ராமர் சார் உள்ளே அழைச்சிட்டு போயிடுங்க. மனோகர் சார் அவங்கள கொஞ்சம் மேடை கூப்பிட்றோம், ஒரு குத்துவிளக்கு ஏற்றுறதுக்காக அவங்கள பண்ணிவிடுவாங்க. சிராக் அரவிந்த் ஈஸ்வர் வரதராஜ நகர். லட்சுமி பர்னிச்சர் மட்டும் மேடைக்கு வாங்க குத்துவிளக்கு ஏற்றுறதுக்கு. லட்சுமி பர்னிச்சர் ஐயா சுதா மெட்டல் சார்பா அண்ணன் நீங்கள் பக்கத்தில் போங்க சார். சிராக் ஜுவல்லரி சார் மெழுகுவர்த்தி இருக்கு, அதில் மெழுகுவர்த்தி இருக்கே அக்கா, மெழுகுவர்த்தி இருக்கு அதில், பையில் மெழுகுவர்த்தி இருக்கான்னு பாருங்க ஓமா. மெழுகுவர்த்தி எதாவது இருந்தால் எடுத்து கொடுங்க. ஓகே ஓகே தேங்க்ஸ் ரொம்ப நன்றி சார். அப்படியே வாங்க அரவிந்த் சார், வாங்க வாங்க ப்ளீஸ் சார். இண்டியன் சார் சும்மா ஒரு கை அப்படியே குத்துவிளக்குக்காக வந்துருங்க. சிவா சார் வாங்க. சிராக் சார் வாங்க. எல்லாருக்கும் நன்றி. அது குத்துவிளக்கு துவங்கிடுவோம். மேடம் வாங்க. சிராக் எம்டி வாங்க. லட்சுமி பர்னிச்சர் யாராவது இருந்தால் வாங்கலாம், ஒரு நிமிஷம் வந்து இருந்தால் கொஞ்சம் வந்து குத்துவிளக்கு ஏற்றுங்க. லட்சுமி பர்னிச்சர் மேடம் மட்டும் வாங்க. எல்லாருக்கும் நன்றி. வாங்க சார் ப்ளீஸ். மேடம் வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார் ஓகே சார். ஓகே எல்லாரையும் நான் ஹானர் பண்ணிட்டேன். எங்களுக்கு மன்னார்குடியில் இந்த நிகழ்ச்சியை நடத்தணும்னு சொல்லி எங்களுடைய மிஸ்ஸஸ், என்னுடைய மனைவி சக்தி, அவங்க வந்து ரொம்ப ஒரு டேலண்டட் ஒரு பேச்சாளர். அவங்க வந்து மன்னார்குடியில் போய் நீ பண்ணுன்னு சொன்னாங்க. அவங்கள பெருமைப்படுத்துறது மாதிரியாக எங்களுடைய மாமா இருக்காங்க. அதாவது சுதந்திர போராட்டமாக இருந்தாலும் ஆர்எஸ்ஆர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பேர் இருக்கும் அவங்களுக்கு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்ஆர்லேருந்து வந்து கணேஷ்குமார் அவங்கள அன்போடு நான் அவங்கள வரவேற்கிறேன். பொன்னாடை போத்தி இப்பொழுது நம்முடைய ரமேஷ் கண்ணா சார் சிறப்பு செய்வாங்க. சார் ஆர்எஸ்ஆர் அவர்களுடைய சன் எங்களுடைய மாமா திரு கணேஷ்குமார் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றோம். நல்லா கைதறி கொடுத்துருங்க. இப்பொழுது நிகழ்ச்சி இன்னும் சில நேரத்தில் ஆரம்பிச்சிடும். எல்லா டாப் ஸ்டாரும் வந்துட்டாங்க. முதல்ல நாங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம விஜய் டிவி ராமரை கூப்பிட்டுலான் இருக்கோம். ராமரை டைட்டில் ஸ்பான்சர் மீண்டும் அரவிந்த் ஈஸ்வர் டைல்ஸ், சிராக் ஜுவல்லரி,
லட்சுமி பர்னிச்சர், கிருஷ்ணா டிம்பர்ஸ், ஃபண்டாஸ்டிக். எல்லாருக்கும் நன்றி. சிராக்குக்கு மீண்டும் நன்றி. ரெடியா? ராமர் சாரை கூப்பிட்டுலாமா? சிட்டி காலோட ஓனர் அவங்க தாமதமாக வந்தார், அவங்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். சார் நம்மளோட சிட்டி கால் நிறுவனர் எம்டி வாங்க சார், ப்ளீஸ் சார், அவங்களை கௌரவிக்கிறோம். வாங்க மேடம், வாங்க 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 ப்ளீஸ் சார், கொடுங்க ஐயா. நல்லா கைத்தட்டி கொடுத்துருங்க. சிட்டி கால் ஒரு தொழிலதிபராக இருந்து கொண்டிருக்கிறார். அதே போல் ஒன்லி நேச்சுரலுடைய பிரதர், அவங்க குடும்பத்தை நாங்கள் ஆனர் பண்ணுறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். எங்களுடைய ஸ்பான்சர் எங்களுடைய செல்வேந்திரன் மாமாக்கெல்லாம் தெரியும், காங்கிரஸில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி நாங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் என் அன்பு நண்பன் பிரசாத் இங்கே வரலன்னு நினைக்கிறேன், அவருக்கு ரொம்ப நன்றி. பர்டிஷியனில் நம்பர் 1 மன்னார்குடியில் இருக்காங்க நம்ம அக்கா, அவங்களுக்கு எங்களுடைய நன்றி. அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு பரவாயில்ல கரெக்டாக சிக்கிட்டு போட்டலாம் போட்டாச்சா சார். எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என் அன்பு நண்பர்கள் அத்தனை பேருக்கு நன்றி. தேங்க்யூ ஸ்மித். இப்பொழுது முதல் நிகழ்ச்சி துவக்கமாகவே ரொம்ப சூப்பராக பண்ணணும்ல, அதெல்லாம் விஜய் டிவியில் கலக்கலாம். ராமர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நம்ம விஜய் டிவி ராமர்னாலே கலக்கல் தான். அவரை அழைச்சி இப்போ நிகழ்ச்சி தொடங்கினாலே ஒரு பந்தாவாக இருக்கும். என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேன்னு சொல்லி ஓகே ஓகே. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? வாய போலீஸ் கும்பிடுது. நிகழ்ச்சியா என்ன நினைச்சு கும்மிடுவா கும்மி பிள்ளைங்க. பட்டாபிஷேகம் நாளைக்கு உனக்கு இருக்கு. கொண்டாடத்தானே கொண்டாடத்தானே ஊரே காத்திருக்கு. கொடுத்துருங்க. பிரம்மாண்டம் ஐயா, வணக்கம்யா, வணக்கம்யா, வாங்கய்யா வாங்கய்யா. எங்களுடைய மன்னார்குடியின் சார்பாகவும் பராவக்கோட்டை நாகநாத சாமி கோயில் அரங்காவலர் எங்களுடைய எஸ்பி செல்வேந்திரன் மாமா, சாமிநாதன் மாமா, காந்தி அண்ணன் மற்றும் சஞ்சய் அண்ணன் மற்றும் எங்களுடைய ஸ்மித் எல்லாருடைய சார்பாகவும் மன்னார்குடி ஸ்பான்சர்ஸ் அத்தனை பேர் சார்பாகவும் எங்களுடைய PKS ஈவென்ட் சார்பாக உங்களோட அன்போடு மன்னார்குடிக்கு வரவேற்கிறோம். ராமரையா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்திருக்காரு. அதற்காக மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஐயா. நீங்க வந்து நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணி விடலாம். என்டர்டெயின்மெண்ட் உங்க லெவல்ல நல்லா கிளாப் கொடுத்துருங்க. உங்க ஸ்டைல்ல போங்கயா, பாத்துக்கலாம்யா. என் ஸ்டைல்ல தான் போவேன். ஓகே, உங்களுக்கு மைக் வேணுமா? அந்த மைக்கை நான் எடுத்துக்கவா? ஹலோ ஹலோ. நல்லா இருக்கு. ஐயா போகவா? ரெடிங்கயா போலாம்யா, ஸ்டார்ட்யா. இப்பதான் வந்து உடனே போலாம்ன்றீங்க. ஐயா ஆமாயா, கிளம்பலையா, ஆரம்பிக்கலாம்யா. ஓகே, ஆரம்பிக்கலாங்களா? ஓகே. ஹாய் ஹாய் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஒரு மணி நேரம் மேக்கப் போட்டா நல்லா தான் இருப்பீங்க. ஓகே,
என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? வாய மூடு, போலீஸ கூப்பிடுவேன். நிகழ்ச்சியா என்ன நினைச்சு கும்மிடுவா கும்மி. பிள்ளைங்களை கூப்பிட்டு உட்கார வைங்களாமா? உட்கார். தலைவரே இங்க வாங்க. அந்த மைக் ஆன் பண்ணி விடுங்க. சொல்லுங்க தலைவரே. நானா போவா? போலாம் தலைவரே. கார்ல வந்து இறங்குனேங்க. ஒரு சின்ன பையன் குடுன்னு ஓடி வந்து அங்கிள் நான் உங்களை டிவியில பாத்திருக்கேன் அப்படின்னா, ஆஹா நம்மளையும் ஒரு பையன் கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி எந்த டிவிலடா அப்படின்னு டிஸ்கவரிலன்றாங்க. என்னைய பார்த்தா டிஸ்கவரில வர்ற மாதிரி தெரியுதா? ஆமாவா கொய்யால. அதுதான் ஒரு வணக்கம். நம்முடைய காவல்துறை எஸ்ஐ ஐயா அவர்களை அன்போடு நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் ஒரு கௌரவிக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்க மன்னார்குடி நகருக்கு இவர் மாதிரி சிறப்பாக ஒரு வரவேற்பு கொடுத்து பெருமை செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய இன்ஸ்பெக்டர் ஐயா அவர்களை மேடைக்கு அழைச்சிடுறையா. நீங்க ஸ்டார்ட் பண்ணி போலையா? சாரை இன்வைட் பண்ணிடலாம். ஐயா அவர் மேல வர சொல்லுங்க. ஐயா நீங்க முன்னாள் காவல்துறை ஐயா, நீங்களும் ஆனர் பண்ணிடணும். ஐயா இருக்காங்க, அதுக்குள்ள பேசிட்டோம். சார் ப்ளீஸ் சார் எங்களுக்காக கொஞ்சம் மேடைக்கு வரணும் சார். வாங்க சார். அதிகாரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வாங்க சார் ப்ளீஸ் சார். நம்ம எங்க ஊர் ஸ்டேஷன்ல தான் இருந்தாங்க சார். நிறைய விஷயங்களை சிறப்பாக செய்து இன்று எஸ்பி கலியமூர்த்தி பெரிய ஜாமவான்கள்லாம் இருக்காங்க. அந்த லெவல்ல மன்னார்குடியில ஒரு பேர் எடுத்துட்டு இருக்கக்கூடிய எஸ்ஐ தான் எங்க காவல்துறை ஆய்வாளர். ப்ளீஸ் சார் நீங்க ஒரு 5 நிமிஷம் மட்டும் வாங்க. எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு இருக்கும். ப்ளீஸ் சார் வாங்க சார். ப்ளீஸ் அன்போடு அவரை வரவேற்கிறோம். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கு சார் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நாங்க எல்லாருக்குமே கொடுக்கும் போதே சொல்லிட்டோம் சார், இலவச கூப்பன்களை கொடுத்திருக்கிறோம். ஒரு நல்ல பெரிய கைதட்டல் கொடுங்க சார் அவர்களுக்கு. அரங்கம் நிறைந்து விடும். யார் முன்னாடி வருகிறார்களோ அவர்களுக்கு அனுமதி அப்படின்னு சொல்லிட்டோம். அதை மீண்டும் நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா யார் முன்னாடி வர்றாங்களோ அவங்களுக்கு இடம் ஃப்ரீ டிக்கெட் அதிகமா கேட்டிருக்காங்க ஸ்பான்சர்னு சொல்லிட்டோம். மீண்டும் சொல்லிட்டு ஐயா அவர்கள் அன்போடு மேடைக்கு வரவேற்கிறோம். நம்மளுடைய எஸ்ஐ சார் தமிழகத்துக்கு நம்ம மன்னார்குடி மூலம் பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்ஐ சார் அவர்களை மனோகர் ஐயா அவர்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஐயா ஒரு நிமிஷம். கைலாஸ் ஐயா சொல்லுங்க. நான் வந்து ஐயாட்ட தாங்க மலர் மகாலுக்கு எப்படி போகணும்னு கேட்டேன். ஐயா சரிங்க. வழி கேட்டேங்க, அவர் தாங்க அப்படி போகணும்னு சொன்னாங்க. ஐயா வாங்க ப்ளீஸ். அண்ணன் காந்தி என்ன வாங்க சார். வாங்க சார் ப்ளீஸ் சார் வாங்க. ஐயா வாங்க ப்ளீஸ் சார். கொஞ்ச நேரம் தான், அப்புறம் சரியாயிடும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். இங்க கூட சின்ன பிள்ளைங்க எல்லாம் உட்கார்ந்துருங்க. நீங்க முன்னாடி வாங்க, குழந்தைங்க எல்லாம் உட்கார்ந்துருங்க. கொஞ்சம் பாருங்க சார். ரொம்ப நன்றி சார். சார் நீங்களும் பக்கத்துல இருங்க சார். ரமேஷ் கண்ணா சார் இயக்குனர் நீங்களும் வாங்க சார் பக்கத்துல. சார் ப்ளீஸ் சார். ஏன்னா இந்த மாதிரி காவல்துறை அதிகாரி வந்து இவங்களோட சப்போர்ட்ல தான் இந்த மாதிரி பெரிய நிகழ்ச்சி நடக்கும். அவர் வந்து ரொம்ப சார சொன்ன ஐயா எல்லாம் தெரியினாரு. அதே மாதிரி எஸ்பி கலியமூர்த்தி ஐயாவில இருந்து திண்டிவனம் எஸ்பி மாடசாமி எல்லாம் பழக்கம். சார் சொன்ன உடனே பெருமையா எங்களுக்கு கை கொடுத்து வரவேற்றாரு. இந்த மாதிரி நிகழ்ச்சியை பரவாயில்ல நீங்க வந்து பண்றீங்கன்னு அவருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எங்களுக்காக கொஞ்சம் நீங்க இன்னும் சப்போர்ட் பண்ணணும் சார். போலீஸ கூப்பிடுங்கன்னு சொன்னீங்கல்ல ஐயா. ஐயா வந்துட்டார் பாருங்க. அதுதான் கூப்பிட்டேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஐயா இங்க வாங்க. டேய் போங்கடா அப்படி. குட்டி பிள்ளை இறங்கடா, கீழே இறங்கடா. எனக்கு ஒண்ணும் வராது, மறந்துடுவேன். இல்ல போலீஸ் கூப்பிடலாம்னு தான் சொல்றேன். நீங்க உண்மையிலே போலீஸ் கூப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா. ஓகே, அந்த டிஸ்கவரியில பார்த்தேன்னு சொன்னான்ல, அந்த பையன் இங்க தான் இருக்கான். கூப்பிடுங்க பாப்போம். என்னைய கலாச்சாரம் இங்க தான் இருக்கான். அந்த டிஸ்கவரி சேனல்ல பார்த்த சார கலாச்சாரத்தை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவனை கூப்பிடுறேன் பாருங்க. அந்த இருக்கான் பாருங்க, ஒரு கட்டம் போட்ட சட்டை. டேய் வாடா தம்பி மேல வா. வாங்க கட்டம் போட்ட சட்டை மேல வா. வாடாங்க. Come here, come fast. You bloody this side you done. ஐயா மைக்க கொடுங்க. அந்த கொடுங்க. ஏன்டா அப்படி கலாய்க்க மட்டும் தெரியுதல உனக்கு? அது என்ன பேப்பர்? துண்டு டிக்கெட்டை மடிச்சு உள்ள பாக்கெட்ல வை. மடி 3ஆம் மடி 4ஆம் மடி. ஐயா வணக்கம். மடி உள்ள வை. என்னை பார்த்தா டிஸ்கவுண்ட்ல வர மாதிரி தெரியுதா? மைக் எது கொடுத்திருக்க உனக்கு?
இல்லைன்னு சொல்லி கேக்குதான்னு பாப்போம். இல்ல 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 அப்புறம் ஏன் அப்படி சொன்ன சொல்லல நீ தாண்டா சொன்ன. எப்ப சொன்ன? பேர் என்ன? இளைய வளவன் இளைய வளவன் இளைய வளவனா? சரி இளைய வளவன் அவருக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. எத்தனாவது படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். மைக்ல பேசுறேன். நான் ரொம்ப கோவம் டென்ஷனான ஆளு. 8th ஸ்டாண்டர்ட். 8th ஸ்டாண்டர்ட் 7வது தானே? மைக்ல பேசுறா. 8வது. சரி கல்யாணம் ஆயிடுச்சா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். ஏன் ஏன்டா ஏன் கல்யாணம் ஆகல? மைக்ல பேசி உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. ஏன் கல்யாணம் ஆகல? சும்மா சொல்லு. தெரியல. ஏன் கல்யாணம் ஆகலன்னா தெரியல அப்படின்றான். உங்க அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எப்ப ஆயிடுச்சு? அதுவும் தெரியல. ஏன் உங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்கு நீ போகலையா? உன்னைய கூப்பிடலையா அவங்க? நீ எது அவங்க மேல கோபமா இருந்தியா? டென்ஷனுக்கு சும்மா ஜாலியா பேசு. அங்கிள்கிட்ட பேசு, ஓகேவா? தாத்தானோட நினைச்சுக்க. அத மைக்க இப்படி வச்சு. அம்மா அப்பா கல்யாணத்துக்கு போனியா போலையா? ஏன் எங்க போயிருந்த? இவன் இல்ல போலங்க என்னைய கலாச்சவன். சரி ஓகே. உன் பேர் என்ன சொன்ன? இளைய வளவன் வந்து 8வது படிக்கிறதுனால நல்லா படிச்சிருக்கான். என்னைய பார்க்கணுமா? ஓகே. வாட்ஸ் யுவர் நேம்? ஹன்ஷிதா. நீ அஞ்சிதாவோ ஆறுதாவோ அது எனக்கு தேவையில்லை. எத்தனாவது படிக்கிறீங்க? 4th. எத்தனை வருஷமா 4th படிக்கிறீங்க? மைக்ல பேசுங்க. தெரியாம எப்படிங்க படிப்பீங்க? ஒரு 5 இயர்ஸா? மைக் 1 இயர். இப்ப ஒரு 1 இயருக்கு எதுக்கு ஒரு? உங்க பேர் அன்ஷிதா. ஓகே, உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கறேன், இங்கிட்டு வாங்க. சூப்பர் ஸ்டார் யாரு? டேய் பாத்தியா? சூப்பர் ஸ்டார் யாரு? ரஜினி. கைதட்டுங்க. ஒரு பிள்ளை வந்து சொல்லுதுன்னா கரெக்டான ஆன்சர் சொன்னா கைதட்டி பழகுங்களே. கைதட்டினா ரத்த ஓட்டம் நல்லா ஓடும், இதயத்துக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் யாரு? ரஜினி. மைக்ல பேசுங்க மேடம். ரஜினி. புரியுதா? ஓகே. தளபதியா? விஜய். தலை யாருன்னு முத சொல்லுங்க மேடம். விஜய். தலைனா யாரு? தலைனா யாரு? அஜித். கைதட்டல் கொடுங்க. தளபதி. விஜய் சொல்லிருக்காங்க. கைதட்டல் கொடுங்க. ஓகே. நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவர் யாரு? நல்லா மைக்ல சொல்லுங்க. நரேந்திர மோடி. ஓகே. நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவர் நரேந்திர மோடி. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? கார்த்தி வித்யாலயா இன்டர்நேஷனல். கார்த்தி வித்யாலயா பிரின்சிபல் வந்திருக்கீங்களா? அது தவறு. சரிங்களா? நீங்க தெரியாம சொல்லக்கூடாது. வணக்கம். போய் தொலையாமா அங்க. ஓகே. நரேந்திர மோடி கிடையாது. ஆனா நம்ம நாட்டோட பிரசிடென்ட் யாருன்னு எனக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். ஓகேவா? சரி பாப்பா அனுப்பிச்சலாமா? ஓகே. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஹன்ஷிதாவுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. குக்வித் கோமாளில ஒரு ஹன்ஷிதா இருக்காங்க. பாத்திருக்கீங்களா?
ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் குக்கு வித் கோமாளி ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் ப்ளீஸ் டெல் மீ ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் நான் குக்கு வித் கோமாளியே பார்க்க யூ ஐயோ மம்மியும் டாடி தான் பார்ப்பாங்க. சில நேரம் நானும் பார்ப்பேன். சில நேரம் பாப்பீங்க. ஃபோன் தரலன்னா நான் பார்ப்பேன். என்னைய பாத்திருக்கீங்களா? இனிமேல் பார்த்துறேன். இல்ல இதுக்கு முன்னால பாத்திருக்கீங்களா? ஒரு வாட்டி பார்த்திருக்கேன். எப்போ? கிரேட் இன்சல்ட்டிங். ஓகே பாட்டு பாடலாமா? பிரதர் பாட்டு பாடுவாரு. ஆத்தாடி என்ன உடம்பு டான்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணுங்க. ஐயா பாட்டு பாடி தான் இன்னைக்கு குக்கு வித் கோமாளில உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லா செலிபிரிட்டியும் திணற விட்டுட்டு இருக்காரு குக்கு வித் கோமாளில. ராமர் வந்தாலே ஒரு அதிரடி தான். சார் கொஞ்சம் மிமிக்ரி பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். சரி, நான் வந்து இது வரைக்கும் விஜய் டிவில போய் மிமிக்ரி வச்சு தான் நான் உள்ளே போனேன். ஓகே சார். யாரால ஒருத்தருக்கு மிமிக்ரி இது வரைக்கும் நான் போற ஸ்டேஜ் ஃபுல்லாவே ஒருத்தருக்கு மிமிக்ரி கத்து கொடுத்துட்டு தான் போயிருக்கேன். கண்டிப்பா. யாரால ஒருத்தர் வாங்க, ஒரு இளைஞர் வாங்க மிமிக்ரி கத்து தரேன். சார் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண மிமிக்ரி ராமர் சார் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண மிமிக்ரியோட இன்டர்வியூல தான் சிவகார்த்திகேயன் உங்க கூட ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணாரு. ஏல்ல வந்து மதுரை அமெரிக்கன் காலேஜ்ல நடந்த ஒரு இன்டர்வியூல 8 பேர் மட்டும் செலக்ட் ஆனோம். அதுல சிவகார்த்திகேயன் ஒருத்தர், நான் கைதட்டு கொடுத்துருங்க. இது உண்மை. ஓகே யாராலும் ஒருத்தர் வாங்க, ஒரு இளைஞர் வாங்க. சரி இப்போ நீங்க வாமிட் பண்ணுவீங்களா சார்? வாமிட் பண்ணுவீங்களா? ஹலோ எப்பலாம் வாமிட் பண்ணுவீங்க? பல்லு வளக்கும் போது. ஏங்க இதெல்லாம் ஒரு ஸ்டூபிட் மாதிரி இல்லையா? பல்லு விளக்கும் போது இருக்கும், சம்டைம்ஸ் இருக்கும். சரி எப்படிலாம் பண்ணுவீங்க? எப்படி வாமிட் பண்ணுவீங்க? வாயால சார். வாயாலயா? சரி ஓகே. அப்ப மற்றலாம் நான் மூக்கால வாமிட் பண்ணுவாங்க. நான் பார்த்தது இல்ல. இதெல்லாம் கை தட்ட மாட்டீங்களே? ஓகே தலைவா கொஞ்சம் சீக்கிரம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து சீக்கிரம் வந்துருங்க போங்க. சரி எப்படி வாமிட் பண்ணுவீங்க சொல்லுங்க. One more repeat. இதுவே ஒரு 10 அடி தூரம் தள்ளி வாமிட் பண்ணீங்கன்னா பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் வரும். நம்ம எடுக்கலாம் மிமிக்ரியில. சொல்லி காட்டுங்க சார். செஞ்சு காட்டுங்க. ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 10 அடி தூரம் எப்படி நீங்க எடுப்பீங்கன்ற சொல்லுங்க. நல்லா 10 அடி தூரம், 2 அடி தூரம் கூட இல்ல, 10 அடி தூரம். அந்த கேமராவுல எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க? சார் வாவுன்னு சொன்னா வாவுன்னு ஆயிரும் வாமிட் பண்ணும்போது. இல்லங்க, சும்மா ஒரு ஃபன் தான், புரியுதா? 10 அடி தூரம் எடுத்தா எப்படி எடுப்பீங்க? இந்த மைக்கு கொஞ்சம் வாட் கிராஸ் பண்ணிருங்க. ஓகே இப்போ நான் பண்றேன் பாருங்க. என் கூட சேர்ந்து பண்ணுங்க. ஓகே சேர்ந்து அப்படியே வரணும். வா அதிக பிரசங்கி. ஓகே பேக் ஒன் ஸ்டெப் பேக். அண்ணா நான் முடிச்சிராங்க. ஓகே வா சேர்ந்து வாங்க. சேர்ந்து போவோம். அந்த குரூப்ல இருந்து வந்திருக்கீங்களா? நன்றி. நான் எவ்வளவு ஐ கொடுத்து பேசுறீங்க? வாடி செல்லம். அப்படியே வாடி செல்லம். இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா. வாடி செல்லம். பின்னால அவங்க ஒரு நிமிஷம். வாடி செல்லம். இது முத்துப்பாண்டி கோட்டடி. பேண்ட்ல என்ன ஓட்டடி? பாக்கெட். ஓகே இப்போ நான் சொன்னது அப்படியே பண்ணுங்க, உங்களுக்கு அந்த வாய்ஸ் வந்துரும். நான் என்ன ஆரம்பிச்சேனோ அதை அப்படியே பண்ணுங்க. சொல்லுங்க சார். நான் சொல்லி கொடுத்தேன்ல ப்ரோ தெரியுதா? அது பண்ணுங்க. நல்லா தெரியுது சார். நல்லா மேக்கப் புரியல. நல்லா தெரியுது. மேக்கப் போட்டு தெரியுதா? ஒரு உயிரோட்டமே இல்லைங்க. நான் சொன்னதை சொல்றேன், நீங்க சொன்னது சொல்றேன். இப்ப பாருங்க. ஓடி செல்லும். இது முத்துப்பாண்டி கோட்டை. நீங்க என்ன பண்றீங்க? வாடி செல்லும். இது முத்துப்பாண்டி கோட்டை. கொஞ்சம் வாங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. முடிக்கணும், பட்டிமன்றம் ஆரம்பிக்கணுங்க. வாங்க. அண்ணன் வேற
வாடிச்சலாம் இது முத்துப்பாண்டி கோட்டைடி. ஏய் நான் தொடெல்லாம் அடிச்சேனா அவர் அடிப்பார்ல. நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க ப்ரோ. நான் தொடையிலே அடிக்கல. ஓகே தேங்க் யூ சார். உங்களுக்கு கம்பெனி கொடுங்க. கலக்க போது யார்ல இருந்து வந்திருக்காங்க? மிமிக்ரி பப்னு பாருங்க சார். உங்களுக்கு கம்பெனி கொடுங்க சார். பேர் சொல்லுங்க சார். முஜாஹித் நல்லா கைதட்டி கொடுத்துருங்க. கேபிஓல ரன்னர் அப். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதெல்லாம் கேட்டேன் எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு மாதிரி டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு எல்லாரையும் பாக்கும்போது. அப்படி கிடையாது. ரசிக்கும் போது டல்லா தான் இருப்பாங்க. மெய் மறந்து போயிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ்ல ஏதாவது பேசுங்க. எனக்கு ஏதாவது வாய்ஸ் கத்து கொடுங்க. அப்படிவா நீங்க உங்களுக்கு ஏதோ பெர்ஃபெக்ட்டா 4 வாய்ஸ் தெரியும் போல அதை வந்து இப்ப போலான்னு வந்திருக்கீங்க. புரியுதுங்களா? சொல்ற புரியுதா? இல்ல நீங்க என்ன ஏதாவது வாய்ஸ் சொல்லுங்க நான் சொல்றேன். ஏதாவது ஒரு வாய்ஸ் ஏதாவது ஒண்ணு. விண்டு சக்கரவர்த்தி ஐயா வாய்ஸ் பேசுங்க. அடி செருப்பால யாரு? ஒரு வாய்ஸ் பேசுறது தப்பா? வேற ஒரு வார்த்தை தான். உங்கள மாதிரி எழுதி வச்சு பேசலாம். அப்ப நான் டக்கு சொல்ல ஒரு வார்த்தை. அண்ணன் பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துல 120 வாய்ஸ் பேசி கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணலாம்னு நினைச்சாரு. ஆனா பண்ண முடியல. அதனால வந்துட்டாரு. இப்போ நான் சொல்ல டக்கு சூப்பர் ஸ்டார். அண்ணா வணக்கம். கேப்டன் கமலஹாசன், ஜனகராஜ், கார்த்திக், சூர்யா. அப்படி பேசுவீங்களே பட்டு. ஒரு நிமிஷம்ன்றது வேற, 1 செகண்ட்ன்றது வேற. சரி. ஒரு மைக்ரோ செகண்ட்ன்றது அது வேற. கொஞ்சம் டைம் கொடுங்க. சரி ஓகே. டைம் எடுத்து இப்ப நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச தேவயானி அம்மா வாய்ஸ். இந்த வாய் எங்கேயோ கேட்டிருக்கேன். என்னம்மா இப்படி பண்றீங்க? அதுல வருதா? அதே சொல்லுங்க பாப்போம். ஆமாங்க. இப்படி பண்றீ. ஒரு வாய்ஸ்க்குள்ள எவ்வளவு எத்தனை வாய்ஸ் இருக்குதுன்னு பாருங்க. விஎஸ் ராகவன் ஐயா வாய்ஸ் பேசு. ஏன்டா இப்படி? அதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது என் வாழ்க்கையிலே. சரி நான் ஒரு 4 வாய்ஸ் பண்றேன். இந்த 4 வாய்ஸ் ஒரு தெரியும் போல. அதுக்கு தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. சரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாய்ஸ் வந்திருந்தாருன்னா உங்களுடைய கைத்தட்டல நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாமே எல்லாரும். இங்கே வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, மேலும் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தமிழ் மக்களே, பண்ணிட்டு வாரேன். இது பாருங்க ராபர் சார். தலைவர் நீங்க எது போன்னு சொன்னா எங்க ரசிகர்கள் எல்லாம் உங்களை சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் என்ன பார்க்க வந்த ரசிகர்கள். ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம கைலாஷ் பிரதர் கால் பண்ணி இது மாதிரி மன்னார்குடியில ஒரு நிகழ்ச்சி இருக்கு, நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல சார் நமக்கு ஒரு ஷூட்டிங் இருக்கு, நம்மளால வர முடியாதுன்னு சொன்னேன். இல்ல உங்களை பாக்குறதுக்காக குடும்பங்களா நிறைய பேர் வந்திருக்காங்க, குழந்தைங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வர்றாங்க அப்படின்னா நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். பேசுறேன். உண்மையிலேயே இத பாருங்க கைலாஷ் சார் என்ன வர சொன்னாங்க. 7வது வந்து 8வது போயிட்டு இருக்க. இப்ப பேசிட்டு இருக்கவங்க முன்னால உண்மையிலேயே உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். நம்ம ஊரு பெண்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணும். நம்ம ஊரு பெண்ணுங்க பண்ற ஒவ்வொரு வேலையில ஒவ்வொரு யோகாசனா இருக்கு. சொல்றேன் கேளு. குனிஞ்சு நிமிந்து கூட்டி பெருக்கி கோலம் போட்டா கூர்மாசன, உத்கட்டாசனா முதுகெலும்புக்கு நல்லது. முறுக்கி புளிஞ்சு அடிச்சு துணி துவைச்சா அடுத்த உத்தாராசனா கைக்கு விரலுக்கு நரம்புக்கு நல்லது. கொடுத்து தூக்கி இடுப்புல வச்சு தாடாசன பாஸ்ப பைக்கு இடுப்புக்கு நல்லது. நம்ம நாட்டு கலாச்சாரம் மண்டி போட்டு நமஸ்காரம் பண்றாங்களே அது ஒரு ஆசனா. அஸ்தி விசுஸ்தா. நம்ம நாட்டு ஏழைகளுக்கு வறுமையிலே உடம்பு கிண்ணு இருக்கு. ஏன் தெரியுமா? உச்சி வெயில தலைக்கு மேல கல்ல தூக்கி நடந்து போறாங்களே, அப்படி போகும்போது உடம்பு நேராகுது. உடம்புல இருக்கிற 6 சக்கரங்களும் சீராகுது. மூலாதாரம், சுவாதிஷ்டாரம், மணிப்புரம், அநாதா, விசுத்தா, ஆக்னா. மூலாதாரத்துல குண்டலரி சரசாரத்துக்கு போது அண்டர்ஸ்டாண்ட் பேபி. உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் வாழ்க்கையில மென்மேலும் வளரும் அப்படி சொல்லி அந்த ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். டைகர் கா கொக்கோ. ஒரு நல்ல ஒரு பலத்த கைதட்டல் கொடுக்கலாமே. நம்ம என்னமா ராமர் அவர்களுக்காக
உண்மையிலே படையப்பா சூப்பர் ஸ்டார் காஸ்டியூம்ல வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்கீங்க. ஏங்க இது ஏன் காஸ்டியூம்ங்க? அது உங்களோட காஸ்டியூமா? ஆமா, அண்ணனுடைய ஓன் காஸ்டியூம். எல்லா ப்ரோகிராமுக்கும் இதுதான் போட்டு வருவார். இல்லங்க, ரெண்டு மூணு வச்சிருக்கீங்க. அப்ப மாத்தி போட்டுக்கிறீங்க. 3 தான் வச்சிருக்கீங்களா? வடபழனியில வாடகைக்கு எடுத்து தானே 40 வச்சிருக்கீங்களா நீங்க? நான் இந்த ஒரு காஸ்டியூம் தான். சரி, நம்ம கம்பெனி சீக்ரெட் வெளிய சொல்ல வேணாம். வேற என்ன அண்ணன் டிஸ்கவரி சேனல்ல பாத்துறீங்கன்னு சொன்னீங்கல, டைனோசர் வாய்ஸ் சூப்பரா பேசுவார் அண்ணன். மேடம் போங்க. லலிதாமா வாங்க. ஓகே. அண்ணன் டைனோசர் வாய்ஸ் சூப்பரா பேசுவீங்களா? உங்களுக்கு டைனோசர் வாய்ஸ் பண்ணனும் தானே, பண்ணிடுங்க. என்னைய சொல்றீங்க? சார் சாங் ரெடியா? ஒரு பிரபலமான பாடலை தமிழ்நாட்டில இருந்து சூப்பராக கொண்டு சென்ற எங்களுடைய ராமரையோட ஆத்தாடி என்னோட பாடலுக்கு ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கு உங்களிடத்திலே தெளிவாக ஓடிக்கொண்டிருப்பது மணி சவுண்ட் சர்வீஸ். உங்கள் வீட்டு விசேஷங்கள், திருமணம், காதுகுத்து, சின்ன பிள்ளைகளை தள்ளி விட்டு போயிடாது. எவ்வளவு நேரம் ஒரு பந்து பாதுகாப்பா கொண்டாந்து விட்டுருக்கேன். சின்ன பிள்ளைல பூரா அந்த தள்ளுனா எப்படிங்க? ஏங்க பாட்டா முடிச்சுக்குங்க. பட்டிமன்றத்துக்கு அப்புறம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஏங்க இந்த ஆட்டம் சின்ன பிள்ளை பச்சை குழந்தைகளை உட்கார வச்சிடலாமா சார்? நம்ம 3 பேர் பண்ணிடலாமா? நீங்க நான் கிளம்புறேங்க. 3 பேர் மட்டுமா? சரி, கண்டிப்பா ஆடுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஃபாஸ்ட். அடுத்து முட்டி வலி முடிஞ்சு போதுமா? ஒண்ணே ஒண்ணு அப்படின்னா ஹரி சார் ஒரு பொன்னாடு அதை ஒன்று எடுங்க. சார் இந்த நிகழ்ச்சி மிக மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது எல்லாமே என்ன சொல்றாங்க, கைலாஷ் குமார் அவங்க பண்றாங்க. நிறைய திரைப்பட நடிகர்கள பண்ணிருக்கோம். இந்த மன்னார்குடி பண்ணணும்னு சொன்ன உடனே நிறைய ஒத்துழைப்பு நிறைய பேர் கொடுத்தாங்க. ஆனா நீ மன்னார்குடியிலேயே பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்க என்கரேஜ் பண்ணது வந்து சுரேந்தர். அரவிந்த் வந்து இப்ப வெளில இருக்காரு, அவருக்கு நன்றி. சுரேந்தர் அவர்கள் தான் இந்த மன்னார்குடிக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க வந்து மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை பெரிய ஒரு பந்தோபஸ்தோட இந்த பவுன்சர்லாம் நாங்களாம் எங்க நிகழ்ச்சிக்கு அதிகப்படியா யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு ப்ராப்பரா பவுன்சர் சமைச்சு கொடுத்து ப்ராப்பரா பேரிகார்ட் எல்லாம் போட்டு ஒரு ப்ராப்பரா பண்ணணும்னு சொல்லி திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சி இங்க பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய நண்பர் ஹரி மற்ற டீம் சுரேந்தர் எல்லாரையும் இப்ப வந்து சிறப்பிக்கிறதுக்காக வரைக்கிறோம். இந்த மன்னார்குடி நிகழ்ச்சியோட வெற்றிக்கு காரணம் முழுமையாக எங்களை தாண்டி சுரேந்தர் அவர்களையே சாரும் என்று சொல்லி அவருக்கு ஒரு பெரிய கைதட்டுகளை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுரேந்தர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சார் சுரேந்தர் அவங்களை காரணம் பண்ண சார், ஆர்கனைசர், கோஆர்டினேட்டர் நல்லா கைதட்டு கொடுத்துருங்க. இவர்தான் மன்னார்குடியோட செல்ல பிள்ளை, எங்க பராகோட்டையோட சுரேந்தர். நல்லா கைதறி கொடுத்துருங்க, என்கரேஜ் பண்ணுங்க. நம்ம ஹரி டீம் எல்லாமே வந்துருங்க, பக்கத்துல வாங்க ப்ளீஸ். நல்லா கிளாப் கொடுங்க. மன்னார்குடி நிகழ்ச்சியோட வெற்றிக்கு சுரேந்தர் தான் காரணம். பெரிய ஒத்துழைப்பு. தேங்க்யூ. சரி, நம்ம டீம் எல்லாம் ஒரு போட்டோ மட்டும் எடுத்துருங்க.
ஹரி அந்த டீம் எல்லாமே ஒரு மாசம் பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. பவுன்சர்ஸ் ப்ளீஸ் அவங்க வந்துருங்க சார். நீங்க வாங்க. ஹரி அண்ணா வாங்க சார். பவுன்சர் டீம்ல ஒருத்தர் வாங்க. ஒரே ஒரு போட்டோ ப்ளீஸ். நீங்களும் வாங்க சார். ஒரே ஒரு டீம் ஒரே ஒரு குரூப் போட்டோ எடுத்துருங்க டக்குன்னு. அண்ணன் சால்வ மட்டும் ஹரிக்கு. அவருடைய அப்பாவும் காவல்துறை அதிகாரி தான். அப்பா பேரு சுரேந்தர். அப்பா மோகன் சார் நம்மளுடைய காவல்துறை அதிகாரி மோகன் அவருடைய சன்னு தான் ஹரி. கைதறி கொடுத்துருங்க. நம்ம ஹரி அவருடைய சுரேந்தரோட ஃப்ரெண்டு. அட்டகாசமா இத ஒர்க் பண்ணி நிறைய பண்ணி கொடுத்திருக்காரு. நம்ம சிராக் ஜுவல்லரி சார் ரொம்ப அவருக்கு பழக்கம். மீண்டும் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. அதே மாதிரி ரொம்ப நன்றி. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஷால் கொடுத்துரு. நம்ம இந்த பேருக்கு சேர்த்து ஒரு ஷால் பண்ணிடுங்க சார். இந்த சுரேந்தரோட நண்பர்களான ஹரி, அப்புறம் வந்து குகன் பரவாயில்லை குகன், அப்புறம் இந்த டீம் எல்லாரையுமே நான் பாராட்டுறேன். ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. ஆர்எம்எஸ் அந்த மேடம் அவங்கள மட்டும் ஒரு ஹானர் பண்ணிடலாம் ப்ளீஸ். ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க. ஆர்எம்எஸ் வந்து அப்ராட்ல இருந்து நிறைய ஏஜென்ட் வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல்களை கொடுத்துடலாம். நல்லா கிளாப் பண்ணுங்க. இன்னும் உங்களுடைய ஆர்எம்எஸ் ஏஜென்சி மகேஷ் ஜாயின் பண்ணிக்கங்க. உள்ளிக்கோட்டை மகேஷ் அவரும் நம்ம ஊர் ரிலேட்டிவ் தான். சுபாஷினி வாமா. சுபாஷினி வாங்க. எல்லாரும் அப்படியே சுத்தி வர்றாங்க. உள்ளிக்கோட்டை கண்டிதம்பேட்டை சுந்தரக்கோட்டை பரவாக்கோட்டை எல்லாம். அப்பா அவங்களே வர சொல்லிடுங்க. நல்லா கைதட்டி கொடுத்துருங்க. இந்த ஆர்எம்எஸ் ஏஜென்சி அப்ராட் பெரிய பெரிய அளவுல வளரணும். இவங்க இன்னும் நிறைய சாதிக்கணும். இங்க இருந்து நிறைய பேர் ஃபாரின் வரணும்னு உங்க சார்பா கேட்டுக்கிறேன் மேடம். தேங்க்யூ சோ மச் மேடம். ரொம்ப நன்றி. பட்டிமன்றம் தொடங்குது. அந்த டீம்